ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட கூட பேசுகிறதுக்காக எனக்கு இங்கே இருந்து இந்த ஃபெலோஷிப்லேருந்து எனக்கு கொடுத்த வார்த்தை, நீங்கள் இந்த தலைப்பில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து தேவனோடு கூட நெருங்கி உறவாடுவது, தேவனோடு கூட இன்டிமசி வித் காட், தேவனோடு கூட நெருங்கி உறவாடுவது எப்படி, நான் ஏன் நெருங்கி உறவாடணும், இல்லை நான் கர்த்தரோடு கூட நெருங்கி உறவாடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஏன் நான் எதுக்காக எனக்கூட ஆண்டோட உறவு எனக்கு ரொம்ப பலமாக தேவை, ரொம்ப அதிகமாக தேவை அப்படிங்கிற காரியத்தை தான் கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரங்க, ஆண்டுடைய பணியை செய்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம மேலே அழைப்பு இருக்குது, ஆண்டவர் நமக்குள்ள கிருபைகளை கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஸோ என்னைக்கு உங்களை கரம் பிடிச்சாரோ அன்னையிலேருந்து அவர் உங்களை கூட்டி கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு கிருபை மாறவே மாறாது, உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு மாறவே மாறாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாக எல்லா தேவ பிள்ளைகளும், இங்கே இருக்கிற எல்லா சின்னவங்க பெரியவங்க, ஈவன் குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க, முதிர் வயதுள்ளவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவங்க? தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உங்களை மாதிரி இன்னொரு பர்சன் கிடையாது. ஆமேனா? உங்களை மாதிரி இன்னொரு பர்சன் கிடையவே கிடையாது. நீங்கள் இன்னொரு நபராக மாறவும் முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தான், உங்களை மாதிரி இன்னொரு நபர் கிடையாது. இன்னொரு நபரை போல் நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவன் ஒவ்வொரு நபரையும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக தான் படைச்சிருக்கிறாரு. சரியா? அதனால் உங்கள் மனசுக்குள்ளார உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் தோணலாம், என்னால் இவங்கள போல் இல்லையே, அவங்கள பார்த்துட்டு எனக்கு தாளந்து இல்லையே, இல்லை இவங்கெல்லாம் பயன்படுற மாதிரி என்னால் பயன்பட முடியலையே, அவங்கள வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, இல்லை அறிவு இல்லை, இல்லை எனக்கு பெருசாக அந்த மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்னா முதல்ல அந்த எண்ணத்தை தூக்கி தூர போட்டுருங்க. போட்டுட்டு சொல்லுங்கள், நான் அவர் பார்வையில் விலையேற பெற்ற பாத்திரம். நீங்கள் யார் பார்வையில் விலையேற பெற்ற பாத்திரம்? அவர் பார்வையில். அவர் உங்களை எப்படி இருக்கணும்னு வச்சுருக்காரோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை எப்படி இருக்கணும்னு வச்சுருந்தாரோ, எப்படி நீங்கள் உருவாக்கப்படணும்னு கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் முதல்ல எதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை நம்ம புரிஞ்சுக்கணும், எதை நம்ம அங்கீகரிக்கணும்னா, நான் என்ன கர்த்தர் எப்படி வச்சுருக்கிறாரோ அப்படி தான் நான் இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபைகளையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டீங்க, ரொம்ப குறைவாக மதிப்பிட மாட்டீங்க. எப்போ மற்றவர்களோடு கூட நம்மளை ஒப்பிடுறோமோ அப்போ தான் நமக்குள்ளே என்ன தெரியும்னா, நான் மற்றவங்க மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, அதனால எனக்குள்ளே பெருசாக இல்லையோ, நான் அந்த மாதிரி பயன்பட முடியலையோ. அப்படி இல்லை, உங்களை மாதிரி இன்னொருத்தர் வரவே முடியாது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற நினச்ச விஷயத்தை உங்களை கொண்டு மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை வேற யாரை கொண்டும் தேவன் செய்ய முடியாது. ஏன்னா இதற்காகவே, இந்த காரியத்துக்காகவே, அவர் குறித்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்காகவே கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. அதற்காக தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்போ உங்களை கொண்டு செய்ய நினச்ச விஷயத்தை அவர் வேற ஒருத்தரை கொண்டு செய்யவே முடியாது. அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போது நான் ஆண்டவரோடு கூட உறவாடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலத்தினுடைய தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அடிப்படை, ரொம்ப அவசியமாக தேவைப்பட்ட வார்த்தை, திருச்சபைக்காகட்டும், ஊழியக்காரர்களுக்காகட்டும், சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்காகட்டும், இன்றைக்கி ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வந்து 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தை. ஸோ இங்கேருந்து நான் தேவனுடைய வசனத்தை ஆரம்பித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானேன் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும்
உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களையும் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இது கடைசி கால திருச்சபையாகிய லவோதிகேயா சபைக்கு சீஷனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமா ஆண்டவர் திட்டமா கடைசி கால சபை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி காண்பிச்ச விஷயத்தை யோவான் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ இதுவரைக்கும் ஆதி அப்போஸ்தல நாட்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சபைகள் எல்லாம் யோவான் மூலமா, அப்போஸ்தலனா யோவான் மூலமா இந்தந்த காலத்து சபை எப்படி எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அப்படிதான் சபைகள் இது வரைக்கும் இருந்துச்சு. ஆதி அப்போஸ்தல காலத்திலிருந்து வந்த எல்லா திருச்சபைகளும் இப்படிதான் இருந்துச்சு. நாம வாழக்கூடிய இந்த காலம் எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா லவோதிகேயா சபையினுடைய காலம். லவோதிகேயா சபையினுடைய காலத்தில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த லவோதிகேயா சபையினுடைய நிலையை பற்றி ஆண்டவர் என்ன, இந்த சபைக்கு தேவன் முதல்ல எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு சொல்றார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காராம்? உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர். இந்த கடைசி கால சபைக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா உண்மையா இருக்காராம். இந்த சபைக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்காராம்? உண்மையா இருக்காராம். ரெண்டாவது அவரை பற்றி சொல்லும்போது சத்தியமும் உள்ள சாட்சியும். இந்த கடைசி கால சபைக்கு அவர் தம்மை எப்படி தான் வெளிப்படுத்த விரும்புகிறாருன்னா சத்தியமுள்ள சாட்சியை, ட்ரூத்தும் டெஸ்டிமனியும், நடவடிக்கையிலும் கிரியையிலும் சாட்சி உள்ளவராய் இருக்கணும். அடுத்தது தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர். ஸோ ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் எல்லாத்தையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற ஆமேன் என்கிற அவராய் இருந்து இந்த சபையாகியவும் கூட நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையோட கர்த்தர் பேசுகிறார். ஸோ அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சாட்சி உள்ளவர், அவர் ஆமேன் என்கிற தேவனுடைய வார்த்தையானவர். அப்படிப்பட்டவர் சபைக்கிட்ட பேச விரும்புகிறார். சபையை பார்த்து சொல்லும்போது நம்ம இங்கே சபைன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களோட திருச்சபையோ இல்லை உங்களோட காங்கிரிகேஷனையோ அதை பற்றி நம்ம பேசல. நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இந்த கடைசி காலத்தில் நம்ம தான் ஆலயம், நம்மக்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு? நம்மளை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஸோ சபையே, தேவ பிள்ளையே, இந்த லவோதிகேயா சபையுடைய காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆண்டோட பிள்ளையே, ஐ நோ யுவர் ஒர்க்ஸ். நீ எனக்காக எவ்வளோ வைராக்கியம் பாராட்டின, என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்த, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டது போது நீ என்னை எவ்வளவா நேசிச்ச, என் கூட உறவாடுறதுக்கு நீ எவ்வளோ பிரயாசப்பட்ட. எப்போது விடியும் அப்பா சமூகத்தில் காத்திருப்பேன், எப்போ எனக்கு ஒரு நேரம் கிடைக்கும் அவரோட சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன், எப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த நேரமெல்லாம் அவரோடு கூட நான் உறவாடுவேன், அவரோடு கூட நான் நடப்பேன், அவரோடு கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக காத்து கிடந்த நாட்கள், காத்து கிடந்த நேரங்கள், அதற்காக நீ எடுத்த பிரயாசங்கள், நான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, நான் அவரை நேசிக்கிறேங்கிறத எந்த விதத்தில் நான் வெளிப்படுத்தட்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஆண்டோட அன்பை வெளிப்படுத்துவேன். யாரோ ஒருத்தர் கிடைச்சா அவங்களுக்கு இயேசு நேசிக்கிறாருன்னு போய் சொல்லுவேன். எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா கிறிஸ்துவ அன்புள்ளவருங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு அவர் யாருங்கிறத நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீ பிரயாசப்பட்ட, எனக்காக நீ வைராக்கியம் கொண்ட, என் மீது அன்பு கொண்டு எனக்காக நீ காத்திருந்த அந்த உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நான் என்ன செய்திருக்கிறேன்னா அறிந்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். உன் மனசு எவ்வளோ ஆசைப்பட்டுச்சு, உன் இருதயம் எவ்வளோ ஏக்கம் கொண்டுச்சு, எனக்காக நீ பிரயாசப்பட்டதில் உனக்குள்ள எத்தனை வைராக்கியம் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கேன், அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ குளிருமல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாக இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்படி எல்லாத்தையும் நான், ஏன்னா நீ முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது, என்னை நேசித்த போது, நான் உன்னை அழைச்சும் போது, என் கையை நீ பிடிச்ச போது, பல காரியங்களை விட்டு நீ வெளியே வந்தபோது உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான்ப்பா, உங்களுக்காக தான்ப்பா அப்படின்னெல்லாம் அன்னைக்கு நீ இருந்த. ஆனால் லவோதிகேயா சபையே, இன்னைக்கு உன் நிலைமை என்னவா இருக்குன்னா, நீ ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை என்னவா இருக்கணும், குளிராக இருக்கணும். ஆனால் நீ இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா, அனலும் இல்லை குளிரும் இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. நீங்கள் ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க, எப்படி குடிப்பீங்க?
ஆவி பறக்கணும், அடுப்புலேருந்து கொதிச்சு அப்படி இறக்கி அந்த ஆவி அடங்குறதுக்கு முன்னாடி டபக் 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 டபக்குன்னு கப்பில் புகை பறக்கிறதுக்கு முன்னாடி டீயை குடிச்சு முடிச்சிருவோம். ஏன்னா நமக்கு அப்படி தான் பிடிக்கும், அப்படி தான் பிடிக்கும், அது அப்படி தான் குடிக்க முடியும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படி சாப்பிடுவீங்க? அப்படி பல்லு கூசணும், அப்படி உள்ளே இறங்கும் போது சில்லுன்னு என்ன செய்யணும், உள்ளே இறங்கணும். அது கரைஞ்சி போய் கூலாகி ஒன்றுமே இல்லாததுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாந்தி வர மாதிரி இருக்கும். கூலிங் எல்லாம் போய் அப்படி கட்டியாக இருந்த அந்த க்ரீம் என்னவா போயிடுச்சு? தண்ணியாக போயிடுச்சு. இது ஐஸ்கிரீம்னே சொல்ல முடியாது, ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ 2 ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒன்று கொதிக்க கொதிக்க அனலாக இருக்கணும், அல்லது வெறவெறப்பா ஐஸ் கட்டி மாதிரி என்னவா இருக்கணும், சில்லுன்னு இருக்கணும். இந்த 2 ஸ்டேட்டிலுமே இல்லாத ஒரு நிலைங்கிறது எப்படிப்பட்ட நிலையாம்? வாந்தி பண்ணி போடுற நிலையாம். எப்படிப்பட்டதா? ஐயோ, அந்த ஆறி போன காஃபியை, ஆறி போன டீயை, கரைஞ்சி போன ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருந்துக்கலாம். அது ரொம்ப அருவருப்பு. ஐயோ அதெல்லாம் முடியாது, உள்ளேயே அந்த டீ என்ன செய்யாது, இறங்காது அப்படின்னு. அப்போ அந்த அனல் இல்லாத குளிர் இல்லாத அந்த ஸ்டேட்டு, அந்த நிலைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது வாந்தி பண்ணி போடத்தக்கதான நிலை. அப்படி ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு அதில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, விருப்பம் இல்லை, எனக்கு அந்த நிலை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த நிலை அவர் பிடிக்கலன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் எனக்காக வைராக்கியம் பாராட்டி, ஒரு காலத்தில் என்னை ரொம்ப நேசித்து எனக்காகவே எதை வேணாலும் செய்யணும், எதை வேணாலும் செய்யணும், எதை வேணாலும் செய்யணும்னு ஆவலா ஆசையாக காத்து கிடந்த நீ இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன்னா, ஓகே ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய ஊழிய கமிட்மெண்ட்ஸு, நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பித்து அந்த ப்ரேயர் நடத்த வேண்டியிருக்கு, பிள்ளைகளை அனுப்ப வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்காரரை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறம் அடுத்த பகல் ப்ரேயர் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு, திரும்ப வரும்போது துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு கூட்டணும், வெளி வேலை பார்க்கணும், இதுக்கு இடையில பர்ச்சேஸ் போகணும், மற்றவங்கள பார்க்கணும், வீடு விசிட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் இருக்கிறதுனால, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர், முன்ன மாதிரி என்னால் இப்போ உங்ககிட்ட நேரம் செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஆயிட்டோம்னா காம்ப்ரமைஸ்டு லைஃப். அந்த அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலை எதை பற்றி சொல்லுதுன்னா, அப்படியே உலகத்தோட ஒத்த வேஷம் ஆகி நம்ம அப்படியே எப்படி ஆயிட்டோம்னா வெது வெதுப்பான நிலைக்கு ஆயிட்டோம். நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டோம். என்னென்னு சமாதானப்படுத்திட்டோம்னா, ஆண்டவருக்கு என் நிலமை நல்லா தெரியும், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு தெரியும், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன்னு தெரியும், முன்ன மாதிரி என்னாலலாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, எனக்கு அல்சர் இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்குது, அதனால் ஆண்டவருக்கு அந்த நிலைமையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அன்றைக்கெல்லாம் நெடு முழங்கால நின்ன, இன்றைக்கி என்னால் முழங்கால போட முடியாதுன்னா எனக்கு முட்டு ரொம்ப வலிக்குது, என்னோட நிலை ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால் அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நெடுமுழங்கால நின்று கத்தரை ஆராதிச்சு முழங்காலே நின்று அவரை துதிச்சு மணிக்கணக்காக நின்று நம்ம இன்றைக்கி சம்மணம் போட்டு உட்காந்து அப்படியே முக்காடு போட்டு ஆடி ஆடி தூங்கி விழுறவங்களாம் மாறி போயிட்டோம். இவ்வளோ நாளைக்குள்ளே வேதத்தை வாசித்து முடிச்சிடணும், இவ்வளோ மணி நேரத்துக்குள்ள ஒரு இத்தனை அதிகாரம் படிச்சிடணும், அப்படியெல்லாம் டார்கெட் வச்சு ஆண்டவர் சமூகத்தில் வைராக்கியமாக வேத வசனத்தை ஓயாமல் படித்து அவரோட கூட நான் நேரம் செலவிடுறேன் அப்படியெல்லாம் இருந்த நம்ம இன்னைக்கு ஒரு அதிகாரம் வேதம் வாசிச்சிட்டோம்னா சமாதானம் ஆயிடுது, போதும், ஓ இன்னைக்கு பைபிளை எடுத்துட்டோம்ல, அதான் ஒரு அதிகாரம் படிச்சிட்டோம்ல, அதில் ஒரு வசனம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டால, இனி என்ன அதான் ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டாரு, இன்றைக்கான ஒரு வார்த்தை கிடச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இனியும் அதிக நேரம் உட்காந்துச்சா, அதை விட பெரிய வேலைகள் எனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நாமளே என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும், ஆண்டவருக்கு நம்ம நிலைமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படி காம்ப்ரமைஸ்டாக நிற்கிறோம்ல. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலும் இல்லை. இந்த லவோதிக்கேயா சபையோட பிரச்சனை அதுதான். இன்றைக்கி ஊழியக்காரங்களுடைய நிலை, ஊழியக்காரிகளுடைய நிலை, இன்றைக்கி திருச்சபையோட நிலை இதுதான். அதனால தான் சபைக்குள்ளார அனலை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கத்துறோம், கதறோம், போராடுறோம், வார்த்தையை கொடுக்குறோம், உபவாசிக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடுறோம், ஆனால் எந்த மாற்றத்தையும் எந்த வளர்ச்சியும் பார்க்க முடியல. ஏன்னா நாமளே அப்படி ஆகி போயிட்டோம். நமக்குள்ள அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் நீ குளிரும் இல்லாமல் இருந்தால், அந்த வெது வெதுப்பாக இருந்தால் நான் உன்னை என்ன செஞ்சிருவேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன், அப்படி என் வாய் நின்று நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் இதே வார்த்தையில் வச்சு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட உண்மையிலுமே இப்போ உன் நிலை என்னன்னு உனக்கு தெரியவே இல்லை. ஒரு காலத்தில் அடுத்த வேலைக்கு நான் யாரை சார்ந்திருக்க வேண்டி இருந்துச்சுன்னா ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டி இருந்துச்சு.
ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காலையில் எழுந்துச்சுப்பா இன்னைக்கு உங்கள் கிருபை வேணும்ப்பா அப்படின்னு கேட்க வேண்டி இருந்துச்சு. இன்னைக்குள்ள தேவை சந்திக்கப்படுறதுக்கு தப்புனே நீங்கள் என்னை கொடுத்தாதான் இன்னைக்கான ஆகாரம் என் வீட்டில், என் குடும்பத்தில் சமாதானம். இது இல்லைன்னா உங்கள் கூட நிற்கலைன்னா இன்னைக்கு என் தேவை என்ன செய்யாது, சந்திக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேவைகளுக்காக ஆண்டோட சமூகத்தில் தினம் தினம் காத்து கிடக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. ஆனால் இந்த கடைசி கால சபைக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிற பெரிய விஷயம் என்னன்னு 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். ஆக்சுவலா உன் நிலைமை ரொம்ப பரிதாபம். உங்களோட ஆவிக்குரிய நிலையும் தேவனோடு கூட உறவாடுகிற தனிப்பட்ட உறவுல நம்முடைய நிலைமைய ஆண்டவர் என்னன்னு சொல்றாருன்னா, நிர்பாக்கியம் உள்ளவன். அப்படின்னா என்னன்னா, பாக்கியம்னா என்ன அர்த்தம்? சோ லக்கி, கிருபை, பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிர்பாக்கியம்னா என்ன அர்த்தம்? பரிதாபம், அதான் ஆசீர்வாதம் இல்லாத, உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, உனக்கா இந்த நிலைமை, அந்த ஒரு நிலையை தான் என்ன சொல்கிறோம்னா நிர்பாக்கியம் உள்ளவன். அடுத்தது பரிதபிக்க, உன்னை பார்க்கும்போது ஐயோயோ நீயா இப்படி போயிட்ட, ஓ நிலையா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உன் கண்டிஷன் இருக்கு. இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் வெளியில் நடக்கிறத பற்றி கர்த்தர் பேசல, நம்முடைய உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவில் நம்ம எப்படி இருக்கோன்னு பேசிகிட்டு இருக்க. உங்கள் உள்ளமே உங்களை பார்த்து சொல்லுது, ஒரு காலத்தில் எப்படி ஜொம்முன்னு எப்படி நின்று அந்த மாதிரி இன்னைக்கு என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அப்போ நம்ம நிலைமை உள்ளுக்குள்ளே என்னன்னா பரிதபிக்கப்படத்தக்கதும். இன்னொன்று, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் கண் குருடாக்கப்பட்டிருக்க. உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் கண்டிஷன் என்ன, நீ எந்த நிலையில் இருக்கிறாங்கிறதே உன்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலையாம்மா, பார்க்க முடியல, நீ குருடாக இருக்கேன்னு சொல்கிறார். அதோட சேர்த்து நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். அதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, உன் மேலே ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரமும் மூடி கிடக்குதா இல்லையானே உனக்கு என்ன பண்ணலை, உன் ரட்சிப்பை நீ காத்துக்கிட்டியான்னு தெரியல, உன் நீதியை நீ காத்துக்கிட்டியான்னு தெரியல, வஸ்திரத்தை மூடி தான் இருக்கியா, உன்னுடைய உள்ளான நிலைமை புதிதாக்கப்பட்டிருக்கா, தினம் தினம் புதிதாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதே உணர முடியாத அளவுக்கு நீ இருக்கிற. இதுக்கு பதிலாக உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாருன்னா, அந்த 17ஆம் வசனத்தில் நான் ஐஸ்வர்யவானானேன், ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எல்லாம் தந்திருக்கார். வீடு தந்திருக்கார், வாசல் தந்திருக்கார், வாகனம் தந்திருக்கார், பிள்ளைகளை தந்திருக்கார், சபையை தந்திருக்கார், ஜனங்களை தந்திருக்கிறார், எனக்கு வேணுங்கிற எல்லாமே இருந்திருக்கிறதுனால இப்போ நான் என் மனசில் நான் என்ன ஆயிட்டேன்னா, நான் இப்போ எப்படி இருக்கேன், கஷ்டப்படுற நிலையில் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, நான் ஐஸ்வர்யவானான நிலையில் இருக்கேன். அடுத்து ஒரு நிலை, நான் திரவிய சம்பன்னனானேன். அப்படின்னா என்னென்னா, அன்றாட தேவை எதுக்கும் போய் எங்கேயும் நிற்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே. திரவிய சம்பன்னம், சேர்த்து வைக்கிற அளவுக்கு வீட்டினுடைய பொருட்களை, அன்றாட தேவைக்கான விஷயங்களை, பிள்ளைகளுடைய ஃப்யூச்சருக்காக, வீட்டின அடுத்த வேலைக்கான அத்தனை விஷயங்களையும் திரவிய சம்பந்தமான சேகரிப்பு சேர்த்து வைக்கிற அளவுக்கு அன்னைக்கு அடுத்த வேலைக்கு இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, இன்னொரு 2 தலைமுறை வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். அடுத்து என் பிள்ளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும், போய் எங்கேயாவது நிற்கணுங்கிற நிலையே இல்லை. வேணுங்கிற எல்லாம் சபையாக கட்டி வச்சுட்டோம், தேவையா சேகரித்து வச்சுட்டோம், ஆத்துமாக்களை சேகரித்து வச்சுட்டோம், இருக்கிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இப்போ நிலை என்னென்னா, நான் திரவிய சம்பன்னனானே. அடுத்து, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறாய். ஸோ இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, அந்த சூனேமுரால் சொல்வாள்ல, நான் என் ஜனத்தின் நடுவிலே சுகமாய் குடியிருக்கிறேன். ஒரு காலத்தில் என்னை பார்க்கும்போது எல்லாரும் பரிதாபமாக இருக்கே, இப்படியா உன்னால அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என் கண்டிஷன் அப்படி இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். இது வெளி தோற்றத்தில், எல்லா ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸில் அப்படி எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார். ஆனால் உள்ள உன் நிலை எப்படி இருக்குது, தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் உறவாடுகிற உன்னோட உள்ளான மனுஷனுடைய நிலை எப்படி இருக்குது, அது எவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கண்டிஷனை நீ புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் திரும்ப விட்ட இல்லாத எல்லாத்தையும் உனக்கு மறுபடியும் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீ நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே. நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, உன் நிலைமையை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு, எங்கே நான் பேக் ஆகிருக்கேன், எங்கே நான் விழுந்திருக்கேன், இல்லை எங்கே என் நிலைமை தடுமாறி இருக்குங்கிறத மாத்திரம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அப்பா நான் திரும்ப உங்கள்கிட்ட வந்துடுறேன், நீ வந்துட்டா உனக்கு நான் வச்சிருக்கிற வஸ்திரம் எது தெரியுமா, வெண் வஸ்திரம். இருக்கிற அநீதியான அந்த அழுக்கான வஸ்திரத்தை அல்ல, நான் உனக்காக வச்சிருக்கிற வஸ்திரம் என்ன வஸ்திரம்னா, நான் உனக்கு கொடுத்தும்படி வச்சிருக்கிற வெண் வஸ்திரம். நீ அதை வந்து என்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்கள் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும். ஸோ என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறியா, வா நான் உன்னுடைய கரு வெளிகளை, அந்த கரு மணியை கிளியர் பண்ணி விடுறேன்.
பவர் இல்லை, பவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாஸ் போடுறோம். அது வரைக்கும் மங்கி தெரிஞ்ச நம்முடைய கண் இப்போ என்ன ஆயிடுச்சு, பிரைட்டாக தெரியுது. முன்னாடி பார்க்குறதெல்லாம் மங்களாக தெரிஞ்சிச்சு, அழுக்காக தெரிஞ்சிச்சு, தெளிவாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கண்ணாடி போட்ட உடனே அப்படியே இப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளியராக பிரைட்டாக இருக்குது. ஆண்டவர் சொல்லுவா, குருடாக்கப்பட்ட உன் கண்ணுக்கு நான் கலிக்கும் போட்டு விட்றேன், நீ தெளிவாக பார்க்க முடியும், உன்னால் கிளியராக பார்க்க முடியும். உனக்கு வஸ்திரத்தை உடுத்தி மறுபடியும் உன் கண்ணுக்கு கண்ணாடியை போட்டு நான் உன்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள தான் நான் சிச்சிக்கிறேன். யாரை நான் நேசிக்கிறேனோ அவங்கள தான் நான் சிச்சிக்கிறேன். இன்றைக்கி கடைசி கால திருச்சபை மேலே தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய பரிதபிப்பு, ஆண்டுடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? ஆதியில் கொண்ட அன்போடு கூட திரும்ப என் கூட உறவாடுறதுக்கு நீ வருவியா? திரும்ப வருவியா? அப்படி என் கூட மறுபடியும் நேரம் செலவிட வருவியா? வர்றதுக்கான ஏக்கம் உனக்கு இருக்கா? அப்படிங்கிறத கர்த்தர் இன்னைக்கு இந்த பகல் வேளையில் உங்கள் கூட என் கூட பேச விரும்புகிறார். நம்முடைய நிலையை முதல்ல காண்பிக்கிறார். திஸ் இஸ் யுவர் ஸ்டேட், திஸ் இஸ் யுவர் கண்டிஷன். இதுதான்ப்பா உன் நிலை, இதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலை. மெத்தனமாக வெளியில் யாருக்கும் இது தெரியாது. ஏன்னா நம்மளோட பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்மளை ஜெபிக்கிறவங்கள ஜனங்க பார்க்குறாங்க, நம்மளை ஊழியக்காரங்களாம் ஜனங்க பார்க்குறாங்க. அதனால் அந்த இடத்துல என் நிலைமை இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அவங்களுக்கு முன்னாடி நம்மளை விட்டு கொடுக்க முடியாது, நம்மளோட ஸ்டாண்டர்டை இறக்கி காட்ட முடியாது. அதனால் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஐ எம் ஸோ பவர்ஃபுல், நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஊழியக்காரி, என் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவங்களுக்கு முன்பதாக நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக, தேவனோடு பேசுகிறவர்களாக, அனலாக இருக்கிறவங்கள நாம் காண்பிக்கிறோம். பட் we know who we are. ஆனால் உண்மையிலுமே நாம் யார், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எங்கே இருந்துகிட்ருக்கோங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், வெளியில் பார்க்குறலாம் இல்லைப்பா, பர்சனலாக உன் கூட நான் உறவாட விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் உறவாட விரும்புகிறேன். அந்த உறவாட விரும்புகிறேங்கிற வார்த்தைக்கு பேர் தான் இன்டிமசி. நான் உன்னோடு கூட உறவாட விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குற அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்டிமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டிமசி அப்படிங்கிறதுக்கான எபிரேய வார்த்தை பார்த்திங்கன்னா யாடா அப்படின்னு சொல்லுவாங்க. யாடா, YADA, யாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாடா அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நெருங்கி வந்து தடவி பார்த்தல். நெருங்கி வந்து ஒரு தவந்து வர்ற குழந்தை நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தவந்து வரும்போது என்ன எப்படி இருக்கும் நமக்கு? அப்படி கையை தூக்கிட்டு கையை விரிச்சிட்டு நம்ம என்ன செய்வோம், வா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்குவோம். பக்கத்தில் வந்தோடனே என்ன பண்ணுவோம், அப்படியே பிள்ளையை தூக்கி வச்சுக்குவோம், நெஞ்சோடு அணைச்சிக்குவோம், முகத்தோட முகம் வச்சுக்குவோம், முத்தம் வைப்போம், அணைச்சிக்குவோம் இல்லையா? அந்த ஸ்டேட் ஆண்டர் என்ன சொல்கிறேன்னா, யாடா, தடவி பார்த்தல், வருடி பார்த்தல், அனைத்து பார்த்தல். இதுதான் தேவனோடு கூட இருக்கிற உறவுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. இப்போ நமக்கு எப்படி நான் உறவாடுறது, யார் மாதிரி உறவாடணும், இல்லை ஒரு எக்ஸாம்பிள் யாரையாவது சொல்லுங்களேன், இவங்கள மாதிரின்னா ஓகே நான் அந்த மாதிரி என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணலாம். இப்போ நமக்கு இந்த உறவாடுதல் அல்லது இந்த உறவுங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி காண்பிச்சதே, கொண்டு வந்ததே யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த உறவுங்கிற விஷயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவரே யாருன்னா தேவனாகிய கர்த்தர், எலோஹிம் தேவன். இப்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அங்கே அந்த முதல் வேர்ஸில் அந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் ஒரு குடும்பமாக ஒன்றா ஒரே மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க. புரிஞ்சிக்க முடியுதா அவங்களால? அவங்க 3 பேர் எப்பவும் ஒன்றா ஒரே மாதிரி ஒரே நிலையில் அவங்க இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம எல்லாருமே திருச்சபையினுடைய ஊழியர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே இந்த காரியத்தை உங்ககிட்ட பேசுகிறதுனால அதனுடைய அடிப்படையை மாத்திரம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்றைக்கி கிளியர் ஆயிரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேருமே 3 தனிநபர்கள். சரிங்களா? நீங்கள் அதை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. வசனத்தோடு தான் பேசுகிறேன், வசனத்தில் உள்ளதை தான் பேசுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே 3 தனிநபர்கள். சரிங்களா? பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதாவும் அல்ல. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதாவல்ல. சரிங்களா? அப்படின்னா 3 பேருமே 3 தனி நபர்கள் ஒன்றாக இணைந்து தேவத்துவம்னு செயல்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ 3 தனிநபர்கள், இந்த 3 தனிநபர்களும் ஒன்றாக இணைந்து
தேவத்துவம், ட்ரினிட்டி, காட் ஹெட், அந்த தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருந்து செயல்படுவாங்க. 3 பேர்த்தோட எசன்ஸ் ஒன்று, 3 பேர்த்தோட சாரம் ஒன்று. ஆனால் 3 பேருமே தனித்தன்மை வாய்ந்த தனித்தனி நபர்கள். நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? 3 பேர் தனி. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் போதிக்கப்பட்டது என்னென்னா, பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேரும் ஒன்று. நோ, அப்படி இல்லை. 3 பேருமே தனி நபர்கள். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த சிஸ்டர் வந்து புதுசாக ஏதோ குழப்புறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 100% என்னவா பிறந்து வளர்ந்தாரு? அவர் அந்த இடத்துல யாரா வரலை? தேவனா வரல. தேவகுமாரன் என்னவா வந்தார்? மனுஷனா, 100% மனுஷனா வந்தார். அப்போ மனுஷனா வந்து அவர் யோர்தான் நதிக்கரையில் வந்து அவர் யோவான் ஸ்நானகிட்ட ஞான ஸ்நானம் பெற்று அவர் நின்ற பொழுது அங்கே 3 பேரும் தனித்தனியாக பிரசன்ட் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். அங்கே யாருடைய சத்தத்தை கேட்டோம்? பிதாவின் சத்தம். இங்க மனுஷகுமாரனா நின்றுகிட்டு இருக்கிறது யாரு? குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். அப்போ அங்க யாரும் இறங்கி வரா? பரிசுத்த. அப்ப இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த 3 பேரும் தேவன். இதுல யாரும் யாரையும் விட பெரியவர்களும் அல்ல, சிறியவர்களும் அல்ல. 3 பேரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒன்றாக இருக்கிறார்கள். 3 பேர் எப்படி இருக்காங்க? ஒன்றாக இருக்காங்க. அதனால ஆவியானவர் குறைவானவராகவும், குமாரன் இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டதுனால பிதாவை விட குறைவா அப்படி இல்லை. அவர் 100% இந்த பூமியில் மனுஷகுமாரனாக இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் அவரை பின்பற்ற நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார்னா, நானே பிதாவுக்கு கீழ்ப்படிவேனானால் நீங்கள் எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் குமாரனாக இந்த பூமியில் இறங்கி வந்து 100%, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் பிதாவுக்கு என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தாராம். நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து அவர் என்ன செய்தார்னா கீழ்ப்படிந்தார். அப்போ இந்த உறவு, இன்டிமசி அல்லது தேவனோடு கூட உறவு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காண்பிச்சதே யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிறையா வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்னில் வாசமாக இருக்கிறார், பிதா என்னிடத்தில் சொல்லுகிறது எதுவோ அதை நான் உங்களிடத்தில் சொல்லுவேன், நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை வச்சுட்டு போகிறேன், அவர் உங்களை என்ன செய்வார்னா சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அப்போது எங்கேயுமே 3 பேர் என்ன செஞ்சுக்க மாட்டாங்கன்னா விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே பேசுவாங்க. அதில் அற்புதமான ஒரு விஷயம், அதிகாகமம் 1ஆவது அதிகாரத்தில் 26, 27 நீங்கள் வாசிக்கலாம். அவங்க 3 பேர் பேசிக்கிட்டாங்களாம். இரவும் பகலும் கோடிக்கணக்கான தூதர்கள் நம்மை பரிசுத்தர் 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 அப்படின்னு புகழ்ந்து துதிச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஆனா ஏன் நம்ம 3 பேர் இருக்கிற மாதிரி நம்மளை நேசிக்கிறதுக்கு, நம்ம கூட உறவாடுறதுக்கு நாம ஒரு மனுஷனை உண்டாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேர் மாதிரியே நமக்குள்ள இருக்கிற உறவு மாதிரியே நாம ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். அவன் நம்ம கூட உறவாடுனா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிட்டாங்கன்னா, நாம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை. அப்போ இவங்களுடைய பேசிக்கலி தேவன் மனிதன் அப்படிங்கிற ஒரு உறவை, மனுஷி அப்படிங்கிற ஒரு உறவை உருவாக்கினதுக்கான அடிப்படை விஷயமே என்ன தெரியுங்களா? அவர் கூட உறவாடுறதுக்காக. உங்களை என்னை சிருஷ்டித்தினுடைய நோக்கமே இதுதான். அவர் கூட பேச, அவர் கூட, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தூதர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இணைந்து ஒன்றாய் பேசி ஒருமித்து செயல்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு நபர்? ஆனால் தேவன் என்ன நினைச்சாரு தெரியுங்களா? உங்க கூடயும் என் கூடயும் உறவாட ஆசைப்பட்டார். நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பினார், நம்ம கூட உறவாடணும்னு ஆசைப்பட்டார். இதுக்காக 3 பேரும் சேர்ந்து நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷரை உண்டாக்குவோமாக அப்படின்னு 27 பார்த்தீங்கன்னா, தேவ சாயலில் பாருங்க 27 வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை, அவரை மாதிரியே அவங்கள மாதிரியே அவங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களோட, அவங்களுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தோட, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவோட மனுஷன் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தினார். அந்த இடத்துக்கு பேர் ஏதேன். அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிரசன்னம். மனுஷன் வாழ்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த இடத்துக்கு பேர் என்னன்னா காட்ஸ் பிரசன்ஸ். ஏதேன் அப்படிங்கிறது என்னன்னா தேவனுடைய பிரசன்னம். இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் ஒரு இடத்துல திருப்தி ஆகும்னு சொன்னால் அது எங்கே மட்டும்னா தேவ பிரசன்னத்தில் மட்டும்தான். ஏன்னா அவர் உருவாக்கி கொண்டு வந்து வச்ச இடம் எதுனா தேவனுடைய
பிரசன்னம். அங்கே தான் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டு இதுக்குள்ளே அவன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னா அத்தனை விஷயங்களும் தேவன் செய்து வச்சுருந்தார். வச்சுட்டு நீங்கள் 3வது அதிகாரத்தில் வாசிக்கலாம் இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அதாவது இந்த உறவுங்கிற விஷயத்தை அவர் எவ்வளோ எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற அவர் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா இவங்களை உருவாக்கி தோட்டத்தில் கொண்டு வந்து அவர் பிரசன்னத்தில் வச்சுட்டு டெய்லி இவர் இறங்கி வருவார். அது எந்த வேலையில் இறங்கி வருவார்னா பகலின் குளிர்ச்சியான ஒரு வேலை. அது ரெகுலர் டைமிங். அந்த டைம் ஆனால் இவங்க 2 பேரும் யாருக்காக காத்திருப்பாங்கன்னா வருவார். இப்போ நம்மளோட பேசுகிறதுக்கு அவர் என்ன செய்வார்? வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட, ரொம்ப ஆசையோட, ரொம்ப ஆர்வத்தோட இவங்க 2 பேரும் ஏதேனில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? காத்துக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்டாக அந்த பகலின் குளிர்ச்சியான வேலை வந்த உடனே ராஜா என்ன செய்வார்னா அப்படியே அந்த தோட்டத்தில் இறங்கி வருவார். இப்போது நம்ம எல்லாரும் சிலருடைய இது தெரியும் எப்படின்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க அப்படியெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க தூரத்தில் வரும்போதே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிலருக்கு பெர்ஃப்யூம் காட்டி கொடுக்கும், சிலருக்கு பவுடர் காட்டி கொடுக்கும், சிலருக்கு ஹஸ்பண்டுடைய ஹாரன் காட்டி கொடுக்கும். பைக் ஒரு கார்னரில் ஹாரன் சத்தம் கேட்டோன்னே எங்கள் வீட்டுக்காரரு வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு, என்ன நவீனோ அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? வந்துட்டுருக்காரு, பக்கத்தில் வந்துட்டார், சீக்கிரம் இப்போ இங்கே என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். ஸோ இந்த அளவுக்கு தேவன் ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேலையில் இறங்கி வருவார். இவங்க 2 பேரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஏதேனுக்குள்ளார் அவரோட பேசிக்கிட்டே உலாவுவாங்க. இதுக்கு தான் தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார். நம்ம கேட்கலாம், ஏன் தேவனோடு கூட எனக்கு உறவாடணும்? கட்டாயமாக ஆண்டவரோட உறவாடணுமா? எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு தனிப்பட்ட உறவு அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கென்றே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பர்பஸே அது மட்டும்தான். உங்களை என்னையும் உருவாக்கணுன்ற நோக்கமே அவரோடு கூட பேச, அவரோடு கூட உறவாட, அவரோடு கூட நிற்க, அவரோடு கூட நடக்க. இது ஆச்சரியம். ஏன் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்கு மனுஷி அப்படிங்கிற ஒருத்தையை கொடுத்தாரு தெரியுங்களா? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத உனக்கு நான் காட்டுறேன். பெற்றுக்கொண்ட இதை நீ யார்கிட்ட காட்டணும்னா மனைவி கிட்ட காட்டணும். இருக்கீங்களா? பெற்றுக்கொண்ட இதை நீ இப்போ என்ன பண்ணணுமா? யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர். எதை வாங்கிக்கிட்டதை இன்னொரு ஆள், ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். என் கூட நீ பேசுகிற மாதிரி நீ யார்கிட்ட பேசணும்? உன் மனைவி கிட்ட பேசணும். அப்போ உறவுனா என்னன்னு தெரியும். ஆண்டவர் புரிய வைக்கிறாரு. நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கோங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற துணையை கொடுத்து, நீ அந்த உறவோட நெருங்கும்போது பேசும்போது நீ யாரை பார்ப்பேன்னா எங்களை பார்ப்பேன். எங்கள் உறவு என்னன்னு பார்ப்பேன். உன் மனைவியை நெருங்கும்போது, ஒரு மனைவியை ஒரு புருஷனை நெருங்கும்போது, அவங்கக்கிட்ட அன்பு கூறும்போது, அவங்கக்கிட்ட அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம எதை பார்க்குறோம்னா என் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். ஏன்னா அவருடைய சாயலை உருவாக்கப்பட்டு அவருடைய குணாதிசயத்தை உள்ள வச்சு உறவுனா என்னங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காகவே மனுஷனுக்கு குடும்பங்கிற உறவை ஆண்டவர் உண்டாக்கி, திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப், இப்படி தான் உறவு, இப்படி தான். அதை தான் அந்த இன்டிமசி அப்படிங்கிற வார்த்தையை தேவன் புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த அடுத்த உறவு தான் கணவன் மனைவி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப். இந்த உறவில் ஆண்டவர் எதை காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கும்போது, அன்பாக இருக்கும்போது, ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ளே என்ன கலிகூறுதல் உண்டாகுதோ என் கூட பேசும்போது உனக்கு அந்த சந்தோஷத்தை தருவேன். ஏன்னா அந்த உறவு கொடுத்ததே நான் தான். இப்படி தான் அன்பு கூறணும், இப்படி தான் நேசிக்கணும், இப்படி தான் நீங்கள் உறவாடணும் அப்படின்றதே யாருடைய நேச்சர்னா என்னுடைய நேச்சர். அதைத்தான் மனுஷனாகி உங்களுக்குள்ள நான் தந்திருக்கேன். அப்போ அது மூலமாக நீ எதை அறிந்து கொள்ளலாம்னா தேவனோடு கூட உறவாடுவது எப்படி, தேவனோடு கூட நடக்கிறது எப்படி அப்படின்னு உங்கள் உறவுகளை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே எல்லா விஷயங்களிலேயும் ஆண்டவர் தாம் யார், தாம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்காருன்னா வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். இது மூலமாக நீ என்ன அறிஞ்சிக்கலாம். பட் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அது மாறிப்போச்சு. எப்போ மாறிப்போச்சுன்னு சொன்னால், பழத்தை புசித்த போது ஏதேன் தேவ பிரசனம் என்ன ஆயிடுச்சு? இழந்து போயாச்சு. பாவம் இல்லாத சரீரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் உள்ளே போனோடனே இன்னசென்ட்டாக இருந்த மனசு பாவ மனசாக மாறிப்போச்சு. இப்போ நல்லது தெரியுது, கெட்டது தெரியுது, செய்யலான்னு தெரியுது, செய்ய வேண்டான்னு தெரியுது. இந்த மாதிரி ஆன உடனே இப்போ இந்த மாமிசம் தனக்கானதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தேவனுக்கு விருப்பமானதை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு எதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா தனக்கானதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ இந்த உறவில் நான் ட்ராவல் பண்ணி போக முடியாமல் அல்லது ரொம்ப தேவனை நெருங்க முடியாமல் எனக்குள்ள தடை செய்கிற விஷயங்கள் என்ன இருக்கும்? ஏன்னா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் உறவை திருப்ப என்ன செய்ய முடியும்? புதுப்பிக்க முடியும், அதை சரி பண்ணிக்க முடியும். அப்போ முதல்ல ஒரு விஷயம், தேவனோடு கூட நெருங்க முடியாமல் நம்மளை தடை செய்யணும்னு சொன்னால் அது பாவம். ஆதாமையும் ஏவாளையும் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போக வச்சது கீழ்ப்படியாமைங்கிற பாவம். சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை புசிச்சும் போது அங்கே என்ன ஆச்சுன்னா உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த இன்டிமசி, அந்த நெருக்கம், அந்த பிரசன்னத்தை உணர்றது என்ன ஆயிடுச்சு? அருந்து போயிடுச்சு, கட்டாயி போயிடுச்சு. இப்போது பாவம்ங்கிற விஷயம் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் என்னால் முன்ன மாதிரி தேவனோட பேச முடியல? ஏன் ஆண்டவரோட கூட உட்கார முடியல? ஆண்டோட சமூகத்தில் உட்காரணுங்கிற எண்ணம் எனக்கு ஏன் இல்லாமல் போச்சு? அப்போ அவரை உள்ளே வச்சிருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ நம்மக்கிட்ட இருக்குது. மேபி பாவம்னு சொல்லும்போது நமக்குள்ளார வந்து நான் வந்து குடிப்பதில்லை, நான் வந்து பீடி அடிக்கிறதில்ல, சிகரெட் அடிக்கிறதில்ல, கொலை செய்கிறதில்ல, விபச்சாரம், வேசித்தனம், புருஷனுக்கு துரோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாததுனால நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். அப்படி இல்லை. எபேசியர் 4 அதிகாரத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் துர்க்குணமும் இருக்கா எல்லாம். எபேசியர் 4 அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமே. ஏன்னா அப்போ தான் நமக்குள்ள அது இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்போ ஏன் உறவு துண்டிக்கப்பட்டதுன்னு தெரியும். 29வது வசனத்துலேருந்து எல்லாரும் வாசிக்கலாம். எபேசியர் 4:29 எல்லாரும் வாசிப்போமா? எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருதுன்னா உங்களுக்குள்ள யார் இல்லை? நீங்கள் தேவனுடைய மனுஷி, கர்த்தருடைய ஊழியக்காரி, நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து போய் ஜனங்களை நடத்திட்டு இருக்கவங்க. ஆனால் உங்கள் வரல என்ன வருது? கோபம் வந்தோன்னா டபக்குன்னு அப்படி வந்துடுது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம தேவனுக்கு விரோதமாக என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? பாவம் செய்துட்ருக்கோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ், உங்கள் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பாவம்ங்கிற விஷயம் ஒரு ஊழியக்காரருக்குள்ள, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள எப்போ பிரவேசிக்கும்னா பை வேர்ட்ஸ். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமாக பேசும்போது அங்கே வந்துடும், நமக்கு தெரியாமலே மற்றவங்களை குறை பேசுறது வந்துடும், குற்றப்படுத்துறது வந்துடும், ஆகாத பேச்சு வந்துடும், பார்க்காத விஷயத்தை பார்த்துனதா பேசி சொல்ல வந்துடும். அந்த மாதிரிலாம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாயை திறக்காத, ஜாக்கிரதை. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உன்னால் பேச முடியும்னா பேசி, இல்லாட்டி கனியை காப்பாற்றிக்கங்க, உள்ளே இருக்கிறவரை காப்பாற்றிக்கங்க, அவசியம் இல்லாத பேசாதீங்க. அடுத்து கண்டினியூ பண்ணுறாரு பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்போ தேவ ஆவியானவரோட உறவுலேருந்து நம்ம துண்டிக்கப்படுவோம்? இல்லை, எனக்குள்ளார நான் ஒரு கூட உறவுலையே இல்லையே, தேவனோடு கூட நான் நெருங்கி நடக்கலையே அப்படிங்கிற உணர்வு எப்போ நமக்குள்ளே சுத்தமாக இல்லாமல் போகும்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு நமக்குள்ளே இல்லாமல் போயிட்டாருன்னா அந்த உணர்வு நமக்கு வரவே வராது. அந்த உணர்வு நமக்கு வரவே வராது. 2 பர்சன் நான் உங்களுக்கு இதில் காண்பிச்சு கொடுக்குறேன். ஒன்று, தாவீது உப்பரிக்கையின் மேலே உலாவிட்டு யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள் எங்கே இருந்தார்? உப்பரிக்கையில். குளிக்கிற அம்மாவை பார்த்தாச்சு, ஐயோ தெரியாமல் பார்த்துட்டோம், ஓடி போயிருக்கலாம், விடலை. திரும்ப கொஞ்ச நேரம் நின்னார், பார்த்தாரு, ஆளை அனுப்புனார், கூட்டிகிட்டு வர சொன்னார். ஐயோ பாவம், அது ராஜா கூப்பிட்டுருக்காருன்னொன்னே என்ன மனநிலையோடு அவரை பார்க்க வந்துச்சுன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா ராஜாவுடைய உத்தரவு, ராஜா கூப்பிட்டுருக்காருமா ஒன்றுன்னு சொன்னோடனே ரொம்ப பரிதாபமாக ஒரு உரியாங்கக்கூடிய ஒரு வேலைக்கா, ஒரு சேவகனுடைய மனைவியாக ராஜா கூப்பிட்டுருக்காருன்னு ஓடி வந்தால் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நாசம் பண்ணி சின்ன பின்ன ஆக்கி கிளம்பு போயிட்டு வான்னு அனுப்பியாச்சு. இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ராஜா ரொம்ப கூலாக இருக்கார். பத்தாததுக்கு இந்த உரியா வந்து எப்படியாவது அவனை கொண்டு வந்து காரியத்தை மறைக்கலாம். அதாவது பார்த்துக்கோங்க, ஒரு தவறு செஞ்சு அந்த தவறை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை விட்டு வெளியே வரலன்னா அதை மூடுறதுக்கு வழி தேடுவோம். அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அதை என்ன செய்ய பார்ப்போம்? மூட பார்ப்போம், மறைக்க பார்ப்போம். உரியாவை வர சொல்கிறாரு, எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாரு, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அவன் கையிலேயே கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு, போர் நடக்கிற மும்முரத்தில் முன்னாடி நிறுத்து, ஆளை காலி பண்ணு, முடிஞ்சிச்சு வேலை. மனசுக்குள்ளார ஒரு பெண்ணை கெடுத்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இல்லை. அடுத்தது அதை மறைக்கிறதுக்கு இப்படி வேலையை பார்க்குறமே அப்படின்னு தோணலை. அதுக்கப்புறம் உரியாவை கொலை செய்கிற அளவுக்கு நம்ம இருதயம் துணிகரம் கொண்டுருச்சு. அப்போ அந்த உணர்வும் என்ன செய்யலை? வரல. எப்போவுமே ஒரு பாவம் செஞ்சு அந்த பாவம் நம்மளை அது விடலைன்னு மனசாட்சி உறுத்தும் போது உடனே அதுக்கு என்ன செய்யணும்? ரெஸ்பாண்ட் பண்ணி இறங்கணும். அப்போ தான் ஆவியானவர் வந்து என்ன செய்வார்னா நம்மளை கன்விக்ட் பண்ணி வெளியே கொண்டு வருவார். ஆனால் அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காத போது பாவம் மீறுதலாக மாறும், மீறுதல் அக்கிரமமாக மாறும். அடுத்த ஸ்டேஜ்
பாவமாக இருக்கும். பாவம் திரும்ப திரும்ப செய்யும்போது என்னவா மாறணும்? மீறுதலாக மாறும். மீறுதல் என்னவா மாறும்னா அக்கிரமமாக மாறும். அப்போ அக்கிரமமாக மாறுச்சுன்னா மனசு கடினமாயிரும். என்ன யார் செய்யாத நான் செஞ்சுட்டேன். எல்லாரும் சரியா பேசுகிறவங்களாம் சரியா, கேட்குறவங்களாம் சரியா, ஒழுக்கமாக இருந்தால் என்ன பேச சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? நம்மளை மூடிக்க விரும்புகிறோம், ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறோம். அதுக்காக மற்றவங்கள பேசுகிறோம். என்ன யார் பேசணுங்கிறது இல்லை. பேசுகிறாங்கன்னா முதல்ல அவங்க ஒழுக்கமாக இருந்தால் அவங்கள என்ன செய்ய சொல்லுங்கள்? பேச சொல்லுங்கள். தாவீது கவலையே படல, பயமே படல. ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறார், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டு எனக்குள்ள அந்த ஆவி போயிடுச்சு, திரும்ப அந்த ஆவி எனக்கு வேணும். துணிகரமான காரியத்தை செய்யும்போது மனசுக்குள்ளார போயிடுச்சு. ஆவியானவர் போயிட்டார், தெரியவே இல்லை. அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு கதையை சொல்லணும். யார் அவன்? அவனை இப்படியே கொலை செய்ய வேணுமா? நீதான் அவன், நீதான் அவன். பரிதாபமாக அந்த வீட்டில் இருந்த ஒரே அழகான பெண் அவனை உனக்கு கேட்டிருந்தா இன்னும் எத்தனை வேணாலும் கத்த தந்திருப்பார். எப்படி உன்னால் துணிகரமான இந்த செய்கையை செய்ய முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது தான் கதறிட்டு கொடுக்குறாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்கப்பா. எப்போ அந்த பாவம் செய்யும்போது உணர்வு இல்லாமல் போனது நிமித்தமாக நடந்த பரிதாபம் தாவீதோட லைஃப்பில் பெரிய கான்சிக்வன்ஸை கொண்டுச்சு. அவன் பிள்ளைய பெத்த மகனே நாசமாக்கி போட்டான். தாமார் கெடுக்கப்பட்டா. அம்னோன் பரிதாபமான காரியத்தை செஞ்சான். அப்சலோம் தகப்பனுக்கு ஏற்று நிற்கிறான். இத்தனைக்கும் காரியத்தை என்ன தெரியுங்களா? ஒரு முறை ஒரு பச்சைபால தாவீது தொட்டதனுடைய விளைவு. தாவீது தொட்டதனுடைய விளைவு. சவுலை பற்றி வசனம் சொல்லுது, தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். தனக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர் தன்னை விட்டு வெளியே போயிட்டாருன்னே சவுலுக்கு தெரியவே இல்லை. அசுத்தாவி வந்து குடி வந்துருச்சு. பென்யமீன் கோத்திரத்தில் சின்னவன், நீ யாருன்னே தெரியாதவன், உன்னை கொண்டு வந்து ராஜாவாக்கி உட்கார வச்சிருக்காரு. சமஸ்த இஸ்ரவேலின் மேலே நீ ராஜா. உன் ஸ்தானம் என்ன நினைக்கும் போது, ஐயா என்னை கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவனுக்குள்ளார பொல்லாத ஆவி உள்ளே பூந்துச்சு. பெருமை வந்துச்சு. தாவீதை காய்மகாரமாக பார்க்க ஆரம்பித்தான். நல்ல தேவ ஆவியானவர் வெளியே போனார். அவனுக்குள்ளார அசுத்தாவி உள்ளே வந்துச்சு. கடைசியில் அவன் மரணம், தற்கொலை பண்ணி செத்து போனான். கர்த்தர் சொல்கிறார், சவுலை ராஜாவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். தேவ ஆவியானவர் உள்ளே இல்லாமல் போயிட்டார்னா பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு சொல்லுது. நீ பின்னாடி ஆண்டவர் வரும்போது உங்களையும் என்னையும் அவர் சாயலுக்கு ஒப்பா மாறிட்டு உங்களை வா என் மனவாட்டி அப்படின்னு கூக்கும்போது நம்மகிட்ட அவர் எதை பார்ப்பார் தெரியுங்களா? முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அவர் தான் முத்திரை. அவர் இருந்தாதான் நம்ம எங்கே போக முடியும்? குமாரனை தரிசிக்க முடியும். அவர் இல்லைன்னா தரிசிக்க முடியாது. அப்போ முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை எதெல்லாம் துக்கப்படுத்தும்னு எபேசியர் 4 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எதெல்லாம் துக்கப்படுத்துமா? சகலவிதமான கசப்பும். 31 வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் உள்ள இருந்துட்டு இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தா நமக்குள்ள யார் இருக்க மாட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லைன்னா தேவனோடு கூட நான் உறவாடலைங்கிற எண்ணமே வராது. நான் ரொம்ப பர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அவங்க செஞ்சதுனால தான் நான் பேசுகிறேன், அவங்க சொன்னதுனால தான் நான் இப்படி இருக்கேன், அவங்க தான் அப்படி பண்ணினால எனக்குள்ளார அந்த கசப்பு இருக்குது, நான் அப்படி தான் இருப்பேன், அதுக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னா உங்களுக்குள்ளே யார் இல்லை? துக்கப்படுத்திட்டே இருக்கீங்க. துக்கப்படுத்த அவர் பார்ப்பாரு, உணர்வு கொடுக்க முயற்சி செய்வார், வார்த்தைகள் அனுப்புவார், வசனத்தை அனுப்புவார், ஊழியர்கள் அனுப்புவார், ஆராதிக்கும் போது வார்த்தை அனுப்புவார், பாடல்கள் மூலமாக அனுப்புவார். ஏதாவது ஒன்று என் பிள்ளைக்குள்ள ஒரு கன்விக்ஷனை கொண்டு வந்து நான் தவறு செய்கிறேன், எனக்குள்ள உணர்வு வரட்டும், என் கூட உறவாட திரும்ப எழும்புவாங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆனால் இருதயம் கடினமாக்கி என் கசப்பை விட எனக்கு விருப்பம் இல்லை, மன்னிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ண அவர் நம்மை விட்டு எடுபட்டு போவார். 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது எல்லா கணவன் மனைவி எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இந்த அனுபவம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோச்சுக்குவோம். அந்த கோபத்தை எதில் காட்டுவோம்னா பேசாமல் இருக்கிறதுல காட்டுவோம், அப்படி தானே? அப்புறம் சாப்பிடாமல் காட்டுவோம் இல்லையா? இதில் தான் நமக்கு அதில் தான் வீராப்பெல்லாம் காட்ட தெரியும், வேறு எதுலேயும் காட்ட தெரியாது. அவன் ஒன்று கோபத்தில் என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். 2வது சாப்பிடாமல் கிடப்போம். அதையும் தாண்டி வந்துச்சுன்னா பிள்ளைகளை வெளுத்து வாங்கிடுவோம். ஏன்னா வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் இப்போ ரிவீல் பண்ணி ஆகணுமே உள்ளே இருக்கிற இதை. அப்போ அந்த 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 பேசாமல் இருக்கிற அந்த பிரிஞ்சிருக்கிற டைம் இருக்குது பாருங்களேன், அது வந்து உண்மையிலுமே நல்ல கணவன் மனைவி உறவில் இருக்கிறவங்களால ரொம்ப நேரம் ரொம்ப டைம் வந்து நம்மளால் வந்து இருக்க முடியாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் சரி இறங்குவோம், விடுவோம், பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுக்குள்ளே வருவோம்னா, சரி நானே போய் இறங்கி கேட்குறேன், சாரி மன்னிச்சிருங்க, நான் தான் பேசுனது தப்பு, இப்படி பேசாமல் மட்டும்
இருக்காதீங்க, சாப்பிடாம போகாதீங்க, தயவு செய்து வாங்க சாப்பிடுங்க. அப்போது நமக்குள்ளார அந்த அந்த பிரிஞ்சிருக்கிறது வந்து வலிக்குதுல்ல, அந்த அந்த பிரிவை நம்மளால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குதுல்ல, அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுல்ல. இந்த உறவை தான் உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. இந்த இந்த உறவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது உன்னத பாட்டு 5 ஆண்டவர் சொல்லுவார், அவர் ரொம்ப ஆசையாக வருவார், வந்து கதவை தட்டுவார். அதாவது முதல்ல நம்ம இன்டிமசிக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படி எது அப்படின்னு நான் சொன்னேன்னா பாவம் இல்லையா? பாவம்ங்கிற விஷயம் தேவனோடு கூட உறவாடுகிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது 2வது விஷயம். உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், 3 வரைக்கும் வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். அப்படின்னா என்னென்னா, உனக்கு வேணுங்கிற எல்லாம் கொடுத்தேன், சந்தோஷப்பட்டோம், களி கூர்ந்தோம், வேணுங்கிற எல்லாமே செஞ்சோம். இப்போ டைம் வந்து நீயும் நானும் பேச வேண்டிய டைம், உன் கூட நான் உறவாட வேண்டிய டைம். 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றான். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம். இங்கே 2வது தேவனோடு கூட இருக்கிற உறவுலேருந்து நம்மளை கட் பண்ணுற ஒரு விஷயம் சோம்பேறித்தனம், சுகபோகமான வாழ்க்கை. இப்போ நேசர் வந்து பகலெல்லாம் பல விஷயங்களை செய்துட்டு அதுக்கான எல்லா அலுவல்களையும் முடிச்சுட்டு அத்தனை காரியத்தையும் முடிச்சுட்டு இப்போ நேசர் எதுக்காக வந்திருக்கிறான்னா, என் சகோதரியே, என் மணவாளியே, என் பிரியமே, என் உத்தமையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோடு கூட உறவாடணும். இந்த டைமு என் மணவாட்டியோட டைமு, இந்த டைமு நான் ஒரு மணவாளனா என் மணவாட்டியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம், அவளும் நானும் அமர்ந்திருக்கிற நேரம், அவளோடு பேச வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மணவாளன் எப்படி வராராம்? ஆசையாக வராராம். வந்துட்டு அவர் மாத்திரம் இல்லை, அவர் ஆசையாக வந்திருக்காருங்கிறத வார்த்தைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். நின்று கூப்பிடுறாரு, வெளியே நின்று கூப்பிடுறாரு, என்னென்னு கூப்பிடுறாரு, என்ன சொல்லியெல்லாம் கூப்பிடுறாரு பாருங்க. அவ்வளோ அழகழகான வார்த்தைகளா, அன்பான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறாரு. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. என்ன அதாவது என்னெல்லாம் சொன்னால் நம்மளால் சும்மா இருக்க முடியாதோ, என்ன வேர்டை யூஸ் பண்ணால் நம்ம தன்னை போல ஏஞ்சி வருவோமோ, எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னால் அச்சோ அவர் கூப்பிடுறாரு, அவர் கூப்பிட்டா என்னால் போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை அவரால் சொல்ல முடியுமோ, அதையெல்லாம் சொல்லி என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, நான் வந்திருக்கேன், உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் கூப்பிட்றாராம். ஆனால் இந்த சூனேமியால் என்ன சொன்னா தெரியுமா? ஸோ சாரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டாச்சு, காலெல்லாம் கழுவியாச்சு, செப்பலெல்லாம் எடுத்து வச்சாச்சு, படுக்கையை விரிச்சாச்சு, பெட்ஷீட்டை மூடியாச்சு, கம்பளியை போட்டாச்சு, இனி எந்திரிக்க என்னால் முடியாது. கதவை தட்டுறாரு, கூப்பிட்டு சத்தம் கேட்டு வரலன்னு உடனே அவர் என்ன செய்கிறாரு? இதைத்தான் லவோதிக்கேயா சபையில் சொல்லுவார், இதோ வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன். இதைத்தான் சொல்லுவார். நான் வந்து நின்று I want to stay with you, I want to talk with you, நான் உன்கிட்ட பேச விரும்புகிறேன், உன்கிட்ட நடக்க விரும்புகிறேன், உன் கூட இருக்க விரும்புகிறேன், உன்னை கூட கூட்டிகிட்டு போக விரும்புகிறேன், என்னோட சந்தோஷத்தினுடைய எல்லா காரியத்தையும் உன் கூட நான் காண்பிச்சு நான் உறவாட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறேன்னா, இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் என்னை மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு, இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது, என்னால் உட்கார முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, எனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லிட்டு அவளை போல படுத்திருக்கார். ஓகே, அவர் நான் தான் நிற்கிறேங்கிறதுக்கு அடையாளமாக கதவுடைய துவாரத்தின் வழியாக தன் விரலை விட்டு, மணவாட்டியே, மணவாள்னா நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏஞ்சி வா, இட்ஸ் யோர் டைம், நான் 2 பேரும் பேச வேண்டிய நேரம். இங்கே வந்து நான் ஆண்டோடைய உறவு மட்டும் சொல்லலை, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் உறவு சரியில்லைன்னா அதை சரிப்படுத்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஊழிய செய்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் குடும்ப உறவு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முதல்ல ஆதாமுக்கு குடும்பத்தை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். அவர் பிரசன்னத்தை கொடுத்துட்டு அடுத்து எதை கொடுத்தாருன்னா குடும்பத்தை கொடுத்தார். குடும்பத்துக்கு அப்புறம்தான் சமுதாயம், குடும்பத்துக்கு அப்புறம்தான் ஊழியம்.
குடும்பத்துக்கு அப்புறம்தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற தரிசனம் எல்லாம். கண்காணியாக இருக்கிறவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியாதவன் ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கி இந்த புறாவே, உத்தமியே, இன்டிமசி, தேவனோட உறவு, தேவனோட நடப்பது, தேவனோட ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்கள் கூடவே உங்கள் குடும்ப ஐக்கியத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். உங்கள் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத கட்டாயம் சுதாரித்து பார்க்கணும். உங்களால் உங்கள் கணவரோட சமாதானமாக இருக்க முடியல, அவரோடு கூட உறவாட முடியல, அவரை மன்னிக்க முடியல, அவரை நேசிக்க முடியல, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை எல்லா விதத்திலும் இறங்கி அவங்களோட கூட உங்களால் போக முடியலன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனோட உறவாட முடியாது. ஏன்னா தேவ உறவும் மனிதர்களோடு கூட இருக்கிற உறவும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். நான் அவரோடு கூட சரியாக இருக்கேன்னு சொன்னால் வீட்டுக்காரோட சரியாக இருக்கணும். ஆண்டவர் கூட சரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரை மன்னிக்க முடியல, அவர்கிட்ட பேச முடியல, அவருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலன்னு நம்ம தவறு பண்ணுறோன்னு அர்த்தம். நம்மகிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நம்ம மூடி மறைக்கிறோன்னு அர்த்தம். ஊழியத்தை விட ரொம்ப முக்கியம் ஃபேமிலி. நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டிட்டிங்கன்னா போதும், ஊழியத்தை கத்தர் கட்டுவார். கணவரோட சமாதானம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள நல்ல உறவு, அன்பு, ஐக்கியம், தேவ வசனம் பேசுகிறவங்களா இல்லை, கிரியையில் காட்டணும். அதில் தான் வசனம் சொல்லுது, உன்னை நீ நேசிப்பது போல. இதில் எல்லா பிரமாணமும் அடங்கிருச்சுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துருவோம், தேவனோடு கூட நடந்துருவோம், அவரோடு கூட நேரம் செலவிடுவோம். ஆனால் குடும்பத்தோடு நிற்கிறதுக்கு, புருஷருக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனைவிகளே அப்படின்னு கூப்பிட்டோன்னா அடுத்தவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருக்கு கூட கீழ்ப்படுவீங்க, ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. அது உங்களால் முடிய மாட்டேங்குது. 1000 காரணங்கள் அதுக்கு சொல்கிறீங்க, ஆனால் அவருடைய வாக்கு நீ கீழ்ப்படி. ஏன் தெரியுமா? நீங்கள் அவருக்காக தான் ஏற்படுத்தப்பட்டீங்க. நீங்களும் நானும் மணவாளனுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க. நம்ம யாருக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க? மணவாளன் நமக்காக அல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு நம்மளை உண்டாக்கினதே யாருக்காகனா அவருக்கு ஏற்ற துணையாக இருக்கிறதுக்காக. அவர் மாற மாட்டார், நாம தான் மாறணும். நாம தான் அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம், நாம தான் அவரோட மணவாட்டி. இப்போவும் மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி தான் தன்னை என்ன பண்ணிக்கணும்? ஆயத்தப்படுத்திக்கணும், தன்னை மாற்றிக்கணும், தன்னை சுத்திகரிச்சுக்கணும், தேவனுக்கு ஏதுவான பாத்திரமாக நம்மளை உருவாக்கிக்கணும். 2வது விஷயம், ஒன்று பாவம் உறவை துண்டிக்கும், 2வது சோம்பேறித்தனம். இது இப்போ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் தேவனோடு கூட உறவாடுவதற்கு இந்த விஷயங்களெல்லாம் என்கிட்ட தடையாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்குள்ளே இருக்குன்னா அதை நான் முதல்ல என்ன செஞ்சு போடணும்? தூர எடுத்து போடணும் அப்படிங்கிறது. 3வது, மரியாளுக்கும் மார்த்தாளுக்குள்ள டிஃப்ரென்ஸ். எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. மரியாளுக்கு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவோட பாதத்தில் காத்திருக்குது. இந்த 2 பேர்த்தில் நான் எந்த கேட்டகரி? ஊழியத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், வேலைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், குடும்பத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், அதாவது அதை செய்யணும் இதை செய்யணும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் என்னை விட்டு எடுபட்டு போகாதுங்கிற எண்ணம் எனக்குள்ளார இல்லை. ஸோ உலகத்துக்கும் உலகத்தினுடைய பணிகளுக்கும் அல்லது முதன்மை ப்ரியாரிட்டி எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறோம்? தேவனுக்கா மற்ற வேலைகளுக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணுன்னா கவனித்து பார்க்கணும். ஸோ இப்போ இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது எனக்கு. இந்த 15 மினிட்ஸில் நான் உங்ககிட்ட உங்களோட உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் கூட பேசுகிறாரா? இருக்கீங்களா? உங்களோட கர்த்தர் பேசுகிறாரா? நான் பேசுகிற விஷயம் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் நல்லவர். ஸோ இப்போ நம்மளோட வேதத்தினுடைய அடிப்படையில் நமக்கு முன்மாதிரியாக இந்த ஒரு மனம் அல்லது ஐக்கியம், இந்த உறவாடுவது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிளாக வச்சதே யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த உறவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான் குடும்பம், கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு. அந்த இன்டிமசியை பார்க்கும்போது நான் யார் கூட இன்டிமசியாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவரோடு கூட நெருங்கி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இதை காண்பிக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை இந்த விஷயத்தை நமக்கு இன்னும் தெளிவாக விளங்க பண்ணுகிறதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு காரியம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு, நீங்களும் நானும் இப்போ இந்த உறவு ஏன் இன்னைக்கு இன்டிமசி ரொம்ப அவசியம், தேவனோடு கூட பர்பஸ் என்ன காரணத்துக்காக நான் தேவனோடு கூட உறவாடணும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உன்னத பாட்டில் வாசித்த மாதிரி நீங்களும் நானும் மணவாட்டி. ஆமாவா இல்லையா? நம்ம யார்? மணவாட்டி. எதுக்காக காத்திருக்கிறோம்? வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த மணவாளனுக்காக தான் உலகத்தை விட்டோம்.
இந்த மணவாளனுக்காக தான் விக்கிரகத்தை விட்டோம். இந்த மணவாளனுக்காக உறவு ஒட்டு எல்லாத்தையும் அறுத்து விட்டோம். ஏன் தெரியுமா? அவருக்கு நான் மணவாட்டி. அவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, அவர் என்னை மீட்டிருக்கிறார், என்னை கழுவி இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு ரெண்டுமா என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வேறு பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு நான் என்னவா இருக்கணும்? உண்மையுள்ள மணவாட்டியாக நான் இருக்கணும் அப்படின்ற விருப்பம் நமக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மணவாட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூத திருமணத்தினுடைய கலாச்சாரத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுதான் தேவன் நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான விஷயம். இப்படி தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். யூத திருமணத்தில் பொதுவாக எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணமகனுடைய வீட்டிலிருந்து அப்பா, அம்மா, கூட பிறந்த சகோதரிகள் இவங்க எல்லாரும் புறப்பட்டு மணவாட்டி வீட்டுக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க? பொண்ணு பார்க்க போவாங்க, பொண்ணு கேட்க போவாங்க, பொண்ணு பேசுகிறதுக்காக போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போயிட்டு அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பொண்ணை அவங்க வந்து மனம் முடிக்கிறது அப்படின்னு தீர்மானித்தோன்னே ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன், இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த முதல் விஷயம் உங்களுக்கும் எனக்கும் எங்கே நடந்துச்சுன்னா சிலுவையில் நடந்துச்சு. கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? புறஜாதியாக இருந்தோம், பாவியாக இருந்தோம், நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில் சுமந்துக்கிட்டு அடி வாங்கி ரத்தம் சிந்தி உயிர் போகும்போது சொன்னார், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு மனவாட்டி ஆக்கிக்கிறதுக்காக நான் என் உயிரை என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யோவான் 16 நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஸோ இங்கே இருக்கிற யாருமே நாம் அவரை தேடி போகலை. தாயின் கருவில உருவாகும் முன்பதாகவே அவர் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டார்னா தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ யூ ஆர் a selected bride. நீங்க மணவாளனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, சூஸ் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டி. ஆமாவா? நீங்கள் மணவாட்டியா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா மணவாட்டிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா தான் அந்த மணவாட்டி தன்னை காத்துக்கிறதுக்கு ஆயத்தப்படுவா. இப்போ சூஸ் பண்ணிட்டார். சூஸ் பண்ண அடுத்தது இந்த மணவாளன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த மணவாட்டிக்கான விலைக்கிரயத்தை கொடுக்கணும். சரிங்களா? ஊர் கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு கட்டுறதுக்கு முன்னாடி ஊருக்கு பரிசம் கட்டுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்து பக்கம் அந்த பழக்கம் இருக்குது. அந்த ஊருக்கு போய் என்ன பண்ணணும்னா பரிசம் போட்டு ஊருக்கு வந்து பணம் கட்டணும். கட்டினா தான் அந்த ஊர்லேருந்து யார் எடுக்க முடியும்? பொண்ணு எடுக்க முடியும். அந்த மாதிரி இப்போது ஒரு பெண்ணை யூத கலாச்சாரத்தில் அந்த பெண்ணை எடுக்கும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணணும்னா, இந்த பெண்ணை நான் எனக்கு மணவாட்டியாக சூஸ் பண்ணுறதுனால அவளுக்கான சில விலைக்கிரயத்தை, சில பொருட்களை நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலையேற பெற்ற பொருட்களையும் பரிசுகளையும் அந்த மணவாட்டிக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கொடுப்பார். நம்ம ஊரில் பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து நிச்சயம்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? புடவை வாங்கி கொடுப்போம். மோதிரம் போடுறதா இருந்தால் மோதிரம் போடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற உச்சிதங்களெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அப்படி தானே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ரெபேக்கால போய் பார்த்து மணவாட்டின்னு சூஸ் பண்ண உடனே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கடகத்தை கொடுக்குறாரு, வளையத்தை கொடுக்குறாரு, விலையேற பெற்ற பொருட்டை கொடுத்து என்ன செய்கிறாருன்னா விலைக்கிரயம் கொடுத்து அவளை என்னவா ஆக்கிக்கிறாங்க? மணவாட்டியாக சூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செஞ்சார். அவர் விலைக்கிரயம் கொடுத்தது அவருடைய ரத்தம். உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக அவர் செலுத்தின விலைக்கிரயம் என்ன தெரியுங்களா? அவரோட சரீரத்தினுடைய ரத்தம். உங்களுக்கு எனக்கு அவர் செலுத்தின விலைக்கிரயம் அவரோட சரீரத்தினுடைய காயங்கள். எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் செலுத்தினது அவருடைய ஜீவன். என்னென்னலாம் உங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தியிருக்காரு? அவருடைய ரத்தம், அவருடைய காயங்கள், அவருடைய ஜீவன். உங்கள் விலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். உங்களுடைய விலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காயங்கள். உங்களுடைய விலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவன். அப்படி விலைக்கிரயம் செலுத்தி அதை மீட்டுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த மணவாட்டி கையில் ஒரு புத்தகம் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? ஒரு புக்கு கொடுப்பார். அந்த புக்குக்கு பேர் கெத்துபா அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டுபா, அந்த புக்குக்கு பேர் கெட்டுபா. கெட்டுபா அப்படின்னா என்னென்னா மேரேஜ் டாக்குமெண்ட். கெட்டுபா அப்படிங்கிறதோட வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா மேரேஜ் டாக்குமெண்ட். இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாப்பிள்ளை பையனோட, நான் வந்து கதையெல்லாம் சொல்லலை, இது யூத திருமணத்தினுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் பைபிளில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்னா, முதல்ல இந்த மணமகன் யார், இவருடைய அப்பா யார், இவருடைய அம்மா யார், இவங்க சந்ததி யார், இவங்க தாத்தா யார், இவங்க பூட்டம் யார், யாருடைய வழியில், யாருடைய வம்சாவளியில் எங்கிருந்து இவர் வந்தவர்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் மாப்பிள்ளையுடைய 40 ஜெனரேஷன் இருக்கும். என்ன இருக்கும்? சரி, உங்கள் அப்பா பேர் சொல்லுங்களேன். உங்கள் அப்பா பேர், உங்கள் தாத்தா பேர், தாத்தா பேரே தெரியலையா? தாத்தா பேர்
தெரியாது, அவுட்டு. நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்லேயே அவுட்டு, முதல் லைனேஜ்லே காலி. இவங்க எத்தனை ஜீனியாலஜி? 40 ஜீனியாலஜி அதில் எழுதியிருக்கோம். அம்மா வழியும் அப்பா வழியும் 2 அதில் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், மணமகள்கிட்ட இந்த மணவாளனுக்கு, இந்த மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது. அந்த கெத்துபால என்ன எழுதியிருக்கும்னா, இந்த மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் சாப்பிடுவார், எப்படி இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கோம். அடுத்து எதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, என்னென்ன விஷயமெல்லாம் அவருக்கு பிடிக்காது, எந்த மாதிரி இருந்தால் அவருக்கு கோபம் ரொம்ப வரும், என்ன அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் யார் எங்கே இருக்காங்க, அவங்க குடும்பத்தை பற்றின விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். மாத்திரம் அல்ல, மணவாட்டியாக வரக்கூடிய உனக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து என்ன, நீ என்னை கல்யாணம் முடிச்சு வந்துக்கிட்டேன்னா உனக்கு என்னெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையில் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற அத்தனையும் எதில் இருக்கும்னா இந்த கெத்துபா அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கும். ஒரு மணமகன் ஒரு மணமகளை என்கேஜ் பண்ணினதுக்கப்புறம் மினிமம் 10 months, எவ்வளவு, குறைஞ்சது 10 மாதம் அந்த பெண் என்ன செய்யணும்னா மாப்பிள்ளைக்காக காத்திருக்கணும். எந்த யூத திருமணமும் நம்ம ஊர் மாதிரி நேற்று நிச்சயம் வச்சு இன்றைக்கி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. என்கேஜ்மெண்ட்லேயே அவங்கள இந்த பொண்ணை பேசுகிறாங்க பாருங்களேன், அப்போவே கல்யாணத்தோட 95% முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் கையை பிடிச்சி கொடுத்து பொண்ணை கூட அனுப்பாதது மட்டும்தான் பாக்கி. மற்றபடி 95% இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணும்போது எல்லாமே முடிஞ்சிருவாங்க. எல்லா விலைக்கரையும் செலுத்தி பிள்ளைக்கான எல்லா காரியத்தையும் கொடுத்து எல்லாம் பேசிடுவாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 10 மாதம் இந்த பொண்ணு யாருக்காக காத்திருக்கணும்னா அந்த மணவாளனுக்காக காத்திருக்கணும். இந்த மணவாளனுக்காக காத்திருக்கிற டைமில் இந்த பொண்ணோட வேலை என்னன்னா, இந்த கெத்துபால எழுதப்பட்ட 40 ஜீனியாலஜி மனப்பாடம் பண்ணணும். இருக்கீங்களா? எங்கே 2 சங்கீதம் மனப்பாடமாக சொல்லுங்கள். 40 ஜீனியாலஜி என்ன செய்யணும்னா மனப்பாடம் பண்ணணும். ஏன் 40 ஜீனியாலஜியை மனப்பாடம் பண்ணணும்னா, இவங்க குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்புகிற தாய். இந்த தாய் தகப்பன் வீட்டு வழி உறவுகளை என்ன செஞ்சாகணும், சொல்லி கொடுத்தாகணும். இவங்க அப்பா, இவங்க தாத்தா, இவங்க வழியில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. யூதா யார் தெரியுமா? யாக்கோபோட பையன். யாக்கோபு யார் தெரியுமா? ஈசாக்கோட பையன். ஈசாக்கு யார் தெரியுமா? ஆபிரகாமோட பையன். ஆபிரகாம் எங்கேருந்து வந்தார் தெரியுமா? தேராக்கிட்டேருந்து வந்தார். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ எந்த வம்சவழியை சேர்ந்தவன், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், உங்கள் ஊர் எது, உங்கள் தாத்தா யார் அப்படின்னு கேட்டால் பிள்ளைக்கு தெரியணுங்கிறதுனால இந்த பெண் தன் கணவனை முடிக்கிறதுக்கு முன்னாடி, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கெத்துபால இருக்கிற 40 ஜீனியாலஜி என்ன செய்யணும்னா மனப்பாடம் பண்ணணும். அடுத்ததா இந்த மணவாளனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அந்த பிடிச்சதெல்லாம் சமைக்க பழகணும். அந்த பிடிச்சதெல்லாம் தனக்குள்ளே மாற்றிக்க பழகணும். எதெல்லாம் அவர் பிடிக்காதுன்னு சொன்னாரோ அந்த பிடிக்காததெல்லாம் தாங்கிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கணும், அது எல்லாத்தையும் தன்னை விட்டு மாற்றிக்கணும். ஏன்னா அங்கே போயிட்டு இன்னும் எங்கள் அப்பா இப்படி தான் வளர்த்தாங்க, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, நான் பாத்திரம் விளக்குனதில்லை, நான் கீழே நின்னதில்லை, நான் இதெல்லாம் பேசக்கூடாது. எங்கள் வீட்டில் 15 பேர் தினம் சாப்பிடுவாங்க. காலையில் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், ராத்திரி சமைக்கணும். பாத்திரம் கூஞ்சு கடந்துகிட்டே இருக்கும், 24 மணி நேரம் பாத்திரம் விளக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மணவாட்டி அதுக்கு தானே என்ன செஞ்சுக்கணும், ஐயா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, எங்கள் வீட்டிலலாம் நான் இதெல்லாம் செஞ்சதே இல்லைன்னா அங்கே வாய் பேசக்கூடாது. மணவாட்டி தன்னை என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மணவாளனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மணவாளன் உன்னை தன்னோட கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறார். அதனால அந்த மணவாளனுக்காக நீ உன்னை என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும், விட்டுறணும். எதெல்லாம் விடணுமோ அதை விடணும், எதெல்லாம் விட்டுறணுமோ, எதெல்லாம் அவர் செய்ய ஆசைப்படுறாரோ, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி மாற்றிக்கணும். இந்த 10 மாதம் இந்த மணவாட்டி தன்னை அலங்கரிச்சுக்குவாளாம், தன்னை அழகாக அலங்கரிச்சுக்குவாளாம். எதுக்காகனா அந்த மணவாளன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகும்போது அவர் எதிர்பார்க்குற மாதிரி நான் என்னவா இருக்கணும்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். தினம் காலையில் எழும்பணும், தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும், தன்னை அழகுபடுத்திக்கணும். அந்த 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 டைமில் என்கேஜ் பண்ண டைம்லேருந்து அவன் முகத்தில் ஒரு வெயில் போட்டுருவாங்க, ஒரு முக்காடு போட்டுருவாங்க. ஜன்னலோரமாக உட்காந்து என் மணவாளை 10 மாதம் கழிச்சு எப்படா வருவார் அப்படின்னு ரெடியாகி காத்திருக்கணும், தன்னை ஆயத்தப்படுத்திட்டு. ஏன்னா அவர் எப்போ வருவார்னு இப்போ நான் எந்த மணவாளனை பேசுகிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? உங்கள் கெத்துபா எது தெரியுங்களா? உங்கள் கெத்துபா எது? மத்தேயு 1 அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஜீனியாலஜி யாருது தெரியுங்களா? உங்கள் மணவாளனுது.
நம்ம மணவாளனது 40 ஜீனியாலஜி எங்கிருந்து வந்தார், யாரிலேருந்து வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிற ஜீனியாலஜி எழுதி கொடுத்து இதில் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சால் என் பிரியமே, என் ரூபவதியே, உன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் செஞ்சேன்னா நான் ரொம்ப துக்கப்படுவேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த டைமில் இந்த மணவாட்டி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் கூட ஒரு செக்யூரிட்டியை விட்டுட்டு போவாராம். இந்த 10 மாதம் என் மணவாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ, என்ன அவளுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு அந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பார்த்து அந்த விஷயத்தை கரெக்டாக கொடுத்து அனுப்பிடுறேன், அவளுக்கு எந்த தீங்கும் வராமல் ரொம்ப பத்திரமா அவளை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட ஒருத்தரை விட்டுட்டு போவாரா. யார் தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு எனக்கும் மணவாளன் வர்ற வரைக்கும் உங்களை பாதுகாக்க, உங்கள் கூட பேச, நீங்கள் கேட்குறத அவர்கிட்ட போய் சொல்ல, உங்களுக்கு அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன கேட்கணும், உனக்கு என்ன பேசணும்னு தெரியலையா, உனக்குள்ளே இருந்து வாக்குக்கடங்க அந்த பெருமூச்சலோடு கூட மணவாட்டிக்கு இது தேவைப்பா, மணவாட்டி இதுக்காக காத்திருக்காப்பா அப்படின்னு பெருமூச்சோடு என்ன செய்வாராம், அவர்கிட்ட சொல்லுவாராம். சொன்ன உடனே அவர் ஏன் மணவாட்டிக்கு இது தேவையா அப்படின்னு நமக்கு பரத்திலிருந்து என்ன செய்வார்னா நன்மையான கொடுப்பாராம். மணவாளன் இப்படித்தான் யூத பெண்கள் தங்களுடைய மணவாளனுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திப்பாங்க, தினம் தினம் அழகுபடுத்திப்பாங்க. அவன் இந்த 10 மாதம் எதுக்கு தெரியுங்களா, இவ கன்னியா, இவ பரிசுத்தம் உள்ளவளா, தன்னை கரையில்லாமல் காத்துக்கிறாளா, அவகிட்ட குறை ஏதும் இல்லையா அப்படிங்கிறத தன்னைத்தானே நிதானிக்கிறதுக்கும், மணவாளனுக்கு முன்னாடி நான் கரை திரை அற்ற குற்றமற்ற பரிசுத்த மாசற்ற மணவாட்டின்னு காண்பிக்கிறதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் அந்த 10 மாதம். இந்த 10 மாதம் மணவாட்டி என்ன பண்ணணும்னா, ராஜா வர வரைக்கும் தான் பரிசுத்தத்தை காத்துக்கணும். ஒரு கன்னி பிள்ளை தான் நேசிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ ஏக்கம் கொள்ளும், எவ்வளோ நாள் காத்திருக்கும். இன்றைக்கெல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குது, வீடியோ கால் இருக்குது, இல்லை என்னென்னமோலாம் இருக்குது, சேட்டு மெசேஜ், அதனால் முன்னையே ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த மணவாளனுடைய காலத்துலேயும் இன்றைக்கி இந்த மணவாளனுடைய காலத்துலேயும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. காத்திருக்கணும், அவர் கூட பேசுறதுக்கு காத்திருக்கணும், அவரோட உறவாடுவதுக்கு காத்திருக்கணும், அவரோட வேலைக்காக காத்திருக்கணும். எப்போ என் மணவாளனை பார்ப்பேன், எப்போ அவர் கூட நான் நடப்பேன், எப்போ அவர் கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கணும். இப்படி காத்திருந்து மணவாட்டி தன்னை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும், தினம் ஆயத்தப்படுத்தணும். ஒரு யூத திருமணத்தில் இப்படி எல்லாம் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மணவாளன் என்ன செய்வார் தெரியுமா, தன் மணவாட்டிக்காக தன் தகப்பனுடைய வீட்டுக்கு மேலே ஒரு அறையை ஆயத்தம் பண்ணுவார். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், திரும்ப வருவேன். இந்த மணவாளன் என்ன செய்யணும்னா, தகப்பன் வீட்டுக்கு மேலே மணவாட்டிக்கு ஒரு வீட்டை ரெடி பண்ணணும். அந்த வீட்டை ரெடி பண்ணி மணவாட்டி சௌகரியமாக வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணணும். யூத திருமணத்தில் பொண்ணு ஒன்றும் கொண்டு போக மாட்டாங்க, மாப்பிள்ளை தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நம்ம மணவாளன் அப்படி தானே, நம்ம பாவியாக தான் வந்தோம், அவர் தான் நமக்காக எல்லாம் செஞ்சார், அவர் தான் நமக்காக எல்லாம் கொடுத்துருக்கிறார். அவர் நம்மக்கிட்டேருந்து எதையுமே கேட்கல. அவர் கேட்ட ஒன்றே ஒன்று, உன் இருதயத்தை மாத்திரம் தந்துரு, உன் பாவம் வர கழுவும்படி ஒன்றை மட்டும் எனக்கு நீ தந்தேனா போதும், நீ வேறு எதையும் எனக்கு தர வேணாம், வேறு எதையும் நான் உன்கிட்ட கேட்கல. இந்த யூத திருமணத்தினுடைய அடிப்படை தான். மணவாட்டி கை வீசிட்டு தான் வருவாங்க. எல்லாத்தையும் மணவாளன் ரெடி பண்ணி வச்சுருப்பார். வச்சுக்கிட்டு அப்பாட்ட போய் சொல்லுவார், அப்பா என் மணவாட்டிக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஆயத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா போய் வீட்டை பார்ப்பாராம். வரப்போகிற என் மருமகளுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் மகன் ஏற்பாடு பண்ணிட்டாரா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கல்யாண நாள் என்னைக்கு எப்போ போய் மணவாட்டியை கூட்டிகிட்டு வரணுங்கிறத தகப்பன் பிதா அறிவிப்பாராம். நான் வரும் நாளிகையாவது பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. ஏன் தெரியுமா, மணவாட்டி உனக்காக வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ மணவாட்டியோட வேலை என்னன்னா, மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துறது, தன்னை காத்துக்கிறது, தன் பரிசுத்தத்தை காத்துக்கிறது, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடுவதற்காக தன்னோட கூட நான் அவர் கூட எப்படி நேரம் செலவிட்டு என்னை அழகுபடுத்திக்குவேன், என்னெல்லாம் நான் செஞ்சால் என் மணவாளனுக்கு என் அழகில் பிரியம் இருக்கும். ஏன்னா இப்போது அவர் துக்கதாரம் இருக்காரு, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, கதவை தட்டியாச்சு, உன் கூட பேசணும்னு சொல்லியாச்சு, உறவாடணும்னு சொல்லிட்டு லவோதிக்கேயா சபையில் வெளியே நிற்கிறாரு, திருச்சபைக்கு வெளியே நிற்கிறாரு. தேவ ஆவியானவர் என்ன சபைக்கு சொல்கிறாருன்னா, இதோ வாசப்படியில் நின்று உள்ள ஆராதனை நடக்குது, ஜபம் நடக்குது, பாட்டு நடக்குது, வார்த்தை நடக்குது. ஆனால் மணவாளன் எங்கே நின்றுட்டு இருக்காரு, ஏன்னா உள்ள அனலும் இல்லை குளிரும் இல்லை, உறவு அங்கே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அந்த உறவை தான் புதுப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கி நீங்களும் நானோட மணவாட்டி எழுந்து நிற்கலாமா? இந்த பகல் வேலையில் கர்த்தர் உங்கள் கூட பேசியிருக்கிறாருன்னா, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுறார். இன்றைக்கி நம்முடைய இருதயம் அவருக்காக ஏங்குதா, அவரோட பிரசன்னத்துக்காக ஏங்குதா, அவரோடு கூட உறவாடுவதற்காக காத்து கிடக்குதா? நாமளே நிறைய விஷயங்களை நிதானித்து பார்க்கணும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் அவரோடு கூடயே நடந்தாங்க, அவர் கூடயே ஓடினாங்க, அவர் கூடயே போனாங்க, அவர் கூடயே பேசினாங்க, அவர் கூடயே படுத்துக்கிட்டாங்க, அவர் காண்பிச்ச அற்புதங்களை பார்த்தாங்க, அடையாளங்களை பார்த்தாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. இவர் தேவகுமாரன் தெரிஞ்சிச்சு. நீரே அவர் கிறிஸ்து, மெசியாவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லுவார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு கேட்டோன்னு அவர் சொல்லுவார், நீரே அவர் கிறிஸ்து, நீங்கள் தான் மெஸ்ஸியா, நீங்கள் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காண்பிப்பார். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்து அவர் கூட உறவாடிட்டு இருந்த அந்த சீஷர்கள் கெத்சமனி தோட்டத்துக்கிட்ட வந்தபோது ஆண்டவர் கேட்குறாரு, பாடுகளுக்குள்ளார நான் போகிறேன், பயங்கரமான பிரச்சனை வரப்போகுது, என்னை கொண்டுட்டு போகிறாங்க, அதனால் எனக்காக ஒரு மணி நேரம் விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் இப்போ பயங்கரமான பிரச்சனை வெளியே போகிறேன், நெருக்கம் வரப்போகுது, எனக்கு கூட வர்றதை நான் சமாளிச்சுப்பேன், உங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன்னா பச்சை மரத்துக்கே இது பண்ணுறாங்கன்னா பட்டை மரம் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அவசியம் என்ன தெரியுமா, இப்போ நீடு என்ன தெரியுமா, நீங்கள் ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், ஒரு மணி நேரம் காத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய சீஷர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் போய் போயிட்டு கல்லெறி தூரம் அந்த பக்கம் போய், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்ப நாள் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் ஏன் சித்தம் இல்லைப்பா அப்படின்னு தேவனுடைய சித்தத்துக்காக அவர் நமக்காக படப்போகிற பாடுகளுக்காக, நமக்காக அனுபவிக்க போகிற அடிகளுக்காக, உங்களை என்னை மீட்கிறதுக்காக அவர் விலைக்கரையை செலுத்துறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கும்போது நெருங்கி நின்ற சீஷர்கள் தூங்கிட்டாங்க. எங்கே போச்சு அன்பு, எங்கே போச்சு ஐக்கியம், எங்கே அவர் கூட இருந்த உறவு, அவர் கூட படுத்திருந்தது, அவர் கூட இருந்தது. இப்போ அவர் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்கிறார். இவங்களால் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க முடியல, கடைசி நேரத்தோட அவ்வளோ புரிஞ்சுக்க முடியல. ஆபத்தோடைய அந்த 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 தாக்கம், ஆபத்தோடைய அந்த வீக்கம் அவங்களால என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியல. தூங்குறாங்க. 2வது தடவை கூப்பிட்டு சொல்கிறாரு, 3வது தடவை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டாங்க. இப்போ சொல்லிட்டாரு, இனி நிம்மதியாக படுத்து தூங்குங்க, அவனுடைய வேலை வந்துருச்சு, என்னை கொண்டுட்டு போகிறாங்க. கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளார எல்லாரும் விட்டடிச்சிட்டு, உறவு சரியா இல்லைன்னா ஆபத்து வரும்போது மணவாளனை விட்டுட்டு ஓடி போயிடும். தேவனோடு கூட இன்டிமசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வரும்போது, ஆபத்து வரும்போது எங்கே ஆண்டவரே போனீங்க, எனக்கு ஏன் ஆண்டவரே இதெல்லாம் அனுமதிச்சிங்க, அப்போ நீங்கள் எங்கே, நீங்கள் என்னை கூப்பிடலையா, நீங்கள் என்னை அழைக்கலையா, உங்கள் கூட உறவாடின உறவு எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுது, ஒரு சீசன் தான் போர்த்தி இருந்த போர்வையையும் விட்டு நிர்வாணமாய் ஓடி போனானா. ஆபத்து வந்துருச்சு, அவரை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னோன்னே என்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை விட்டுட்டு நிர்வாணமாக ஓடி போனானா. எங்கே போச்சு அவரோடு கூட இருந்த உறவு? நீர்தான் அவர் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்றார், இதோ பூமியில் கட்டவிழ்க்கவும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து அதிகாரத்தை கொடுத்து திறவுகளை கொடுத்து நீ தான் சபையை கட்டி எழுப்புறவன் அப்படின்னு பேசினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அவரை விட்டு ஓடி போய் வசனம் சொல்லுது, அவன் சபிக்கவும், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. காரணம் என்ன தெரியுங்களா, ஃபிசிக்கலாக அவரோடு கூட இருந்தாங்க, ஆனால் அவரோடு கூட இன்டிமசி இல்லை. நம்ம ரொம்ப நாளைக்கு அவரோட சீஷர்களை வேஷம் போட முடியாது. ஆபத்து வரும்போது, ஏன்னா மணவாளன் வருவதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, விசுவாச துரோகம், நம்பிக்கை துரோகம் நடக்கும். யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, யார் அனுபவிச்சாங்களோ, யார் நம்பினாங்களோ, யார் நான் இருக்கேன்ப்பா உங்க கூட, காதை வெட்டிடுவேன், நீங்கள் உங்களை தனியாக விட மாட்டேன் அப்படின்னு தோல் கொடுத்து பக்கத்தில் நின்னான்னு அவன் சொல்கிறான், இவர் யார் என்று நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அந்த பேதுரு பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுங்களா, நீ என்னை நேசிக்கிறாயா, டூ யூ லவ் மீ? என்ன நேசிக்கிறேன்னு பாடுறியே, என்ன நேசிக்கிறேன்னு சொல்கிறியே, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா? ஆண்டவர் பேதுருட்ட வேறு எதுவுமே கேட்கல. என்னை மறுதளிக்க உன்னால் எப்படி முடிஞ்சிச்சு, எனக்கு தெரியாதுன்னு உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு, அதை சொல்லும்போது உனக்கு மனசுக்குள்ளார அடிச்சுக்கலையா, என் கூட இருந்தது. இன்றைக்கி நம்ம நிறைய அப்படி தான் இருக்கோம். இதே நிலையில் இன்னொரு நபரை நான் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நம்ம நிதானித்து பார்க்கணும். மகதலேனா மரியாள் 7 பிசாசுக்குனால துரத்தப்பட்ட ஒரு பெண், பெரிய வசதியான ஒரு பெண், ஐஸ்வர்யம் நிறைஞ்ச ஒரு பெண். அவளோட சூழ்நிலை, அவளுக்குள்ள 7 பிசாசு பூந்துருச்சு. அவளை குடும்பத்தை விட்டு விரட்டிட்டாங்க. அழுக்கு வஸ்திரம், பேய் பிடிச்சவ, 7 பிசாசு பிடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், வஸ்திரமெல்லாம் அழுக்கு, அப்படி குளிக்காமல் பார்க்கறதுக்கு பரிதாபமான கோலத்தில், முடியெல்லாம் ரொட்டி முடியா அப்படி அந்த யோப்பா பட்டணத்தினுடைய ஓரத்தில் மகதலேனா அப்படிங்கிற ஒரு ஊரில் பரிதாபமான கோலத்தில், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பணக்கார ஒரு பிஸ்னஸ் விமன் பரிதாப கோலத்தில் உட்காந்து கிடக்கிறா. ஊரே அவரை திரும்பி பார்க்கல, குடும்பமெல்லாம் விட்டுடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அவளை யாருமே நேசிக்கல.
அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோப்பா பட்டணத்தினுடைய நதிக்கிற ஓரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போகும்போது அவளை பார்க்குறார். 7 பிசாசுகள் பிடிக்கப்பட்டிருந்த அவளை அந்த நிமிஷம் அவர் பிசாசுலேருந்து தொடக்கிறார். இது மட்டும்தான் அவள் லைஃப்பில் நடந்த விஷயம். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் அவள் லைஃப்பில் நடந்துச்சு. தான் பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுத்தமானோன்னு அவள் பார்த்த முதல் முகம் யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன் புத்தி தெளிந்த பொழுது தன் சுதை நிலைக்கு அவள் திரும்பி வந்தோன்னே அவள் பார்த்த முதல் உறவு யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாளிலிருந்து ஆரம்பித்து அவர் போகும் இடமெல்லாம், அவர் வரும் இடமெல்லாம், அவர் நிற்கும் இடமெல்லாம் அவரோடையே கூட போவா. அவர் தொழில் செய்கிறா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தொழில் செய்து அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு பெண்ணுன்னு சொன்னால் அவள் மகதலேனா மரியாள். எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவர் கூட இருந்தா. சிலுவைக்கு கொண்டு போகும்போது அடிக்கப்படும்போது கூட இருந்த இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அந்த இடத்துல இயேசுவின் தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் அந்த சிலுவை எண்டையில் என்ன செய்துட்டு இருந்தாங்க? நின்றுட்டே இருந்தாங்க. இவருக்கு இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் செஞ்சது 7 பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருந்த அவளை விடுதலையாக்குனது மட்டுமே. ஆனால் என் மேலே அவர் காண்பிச்ச அன்பு, எனக்கு அவர் செஞ்ச அந்த மிகப்பெரிய செயலுக்கு அவள் செஞ்ச கிராட்டிடியூட் என்ன தெரியுங்களா? அவரை விட்டுட்டு போவே இல்லை. சீஷர்கள் ஓடி போனாங்க, ஆனால் அவள் விட்டுட்டு போகலை. சிலுவை எண்டையில் நிற்கிறா. அடக்கம் பண்ண கொண்டுட்டு போகிறாங்க, அங்கே ஓடுறா. எங்கே அடக்கம் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறா. அங்கெல்லாம் கதறிக்கிட்டே இருக்கா, இவரை விட்டுட்டு என்னால் போக முடியாது, என் ரபூனியை விட்டுட்டு என்னால் போக முடியாது. அடக்கம் பண்ணிட்டாங்க. வாரத்தின் முதலாம் நாள் வந்துச்சு. அந்த வாரத்தின் முதலாம் நாள் சீஷர்கள் யாரும் வரல. யோவான் 20 நீங்கள் பார்க்கணும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இருட்டோடே விடியற் காலத்துக்கு முன்பதாக முதல்ல எந்திரிச்சு ஓடி போனது யார் தெரியுங்களா? மகதலேனா மரியாள். அவள் இருதயம் ஏங்கிட்டு இருக்கேன், என் மணவாளனை நான் எப்போ பார்ப்பேன், அவருக்காக நான் எப்போ காத்து கிடப்பேன், எப்போ அவரோட முகத்தை நான் பார்ப்பேன். கிளம்பி ஓடுறா, கல்லறையின் இடத்துல ஓடுறா. அங்கே போனா மணவாளன் உள்ள இல்லை, மணவாளன் இல்லை. சீசர்கிட்ட ஓடுற, அவரை காணோம். அவங்க ஓடி வராங்க, கல்லறைக்குள்ளே பார்க்குறாங்க. துணியெல்லாம் ஒரு மூலையில் சுற்றி கிடக்கு, இயேசுவோட சரீரத்தை காணோம். என்ன நடந்துச்சோ தெரியல. சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போய் யோவான் 20 எடுத்து பாருங்கள். மகதலேனா மரியாள் அங்கேருந்து போக மாட்டேன். அங்கே உட்காந்து அழுவா. என்ன சொல்லி அழுவா தெரியுமா? அவர் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிடுங்க, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிடுங்க. அவர் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு அவர் வேணும், என் மணவாளன் வேணும், என்னுடைய ரபூனி வேணும். யார் அவரை எடுத்துகிட்டு போனாங்க, அவர் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு அவள் கதறுவா. தூதன் வந்து நிற்பாங்க. தோட்டக்காரன் நினச்சி அவர்கிட்ட போய் கேட்பா, நீங்கள் எங்கேயாவது அவரை கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா அவர் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் அவரை போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவள் கெஞ்சுவா. தெரியாது. பின்னாடி வந்து நின்று, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்பாங்க. தெரியாது. வந்து நிற்கிறதே யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. துக்கம், அவரை இழந்திருக்கிற இழப்பு, அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவா. ஸ்திரீயை ஏன் அழுகுறான்னு கேட்டவ எங்கே அழுதோன்னு ஆண்டவர் அவளை பார்த்து மரியாளே அப்படின்னு கூப்பிட்டோன்னு அந்த பழக்கப்பட்ட சத்தம், இது என் ரபூனியோட சத்தம், ஏன்னா அவர் கூட இருந்திருக்கேன், அவர் கூட நடந்திருக்கேன், அவர் கூட பேசியிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். அவர் வந்துட்டார். திரும்பி பார்த்து ரபூனி அப்படின்னு சொன்ன ஆண்டு சொல்லுவார், என்னை தொடாத, நான் இன்னும் என்னை பிதாவிட்ட காட்டல. உங்களுக்கு தெரியுமா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னை பிதாவுக்கு காண்பிக்கிறதுக்கு முன்பதாக மகதலேனா மரியாளுக்கு தன்னை காண்பித்தார். அந்த முதற் பலனுடைய முதல் தரிசனம் யாருக்கு தெரியுங்களா? எனக்கு அவர் வேணும், அவர் இல்லாமல் நான் போக மாட்டேன். எந்த சீசனுக்கு தரிசனம் ஆகலை, அவரோடு கூட இருந்த சீசனுக்கு தரிசனம் ஆகலை. முதல் உயிர் தெரிந்த கிறிஸ்து தன்னை யாருக்கு வெளிப்படுத்தினார் என்றால் அவரை பார்க்கும்படி காத்து கிடந்த மகதலேனா மரியாளுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் கூட நான் இருக்க விரும்புகிறேன், உங்கள் கூட நான் பேச விரும்புகிறேன், என் உறவு புதுப்பிச்சுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே எங்கேயோ முடங்கிட்டேன்ப்பா, என் பலவீனங்களை காரணம் சொல்லி, என் சூழ்நிலைகளை காரணம் சொல்லி, என்னுடைய இயலாமைகளை காரணம் சொல்லி, ஆண்டவரே ஊழியம், குடும்பம், பிள்ளை, வேலை, நிறைய விஷயங்களை காரணம் சொல்லி ஆண்டவரே எங்கேயோ முடங்கிட்டு இன்னைக்கு திருப்ப நீங்கள் என்னை தட்டி எழுப்ப விரும்புகிறீங்க. உங்கள் பாதத்தில் தான் எனக்கு இளைப்பாறுதல், உங்கள் சமூகம் தான் என் ஆத்துமாவை சந்தோஷப்படுத்த முடியும். ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற இந்த வெற்றிடத்தை, எனக்குள்ளே இருக்கிற புலம்பலை, எனக்குள்ளே இருக்கிற அங்கலாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே ஆறுதல் உண்டாக்க, சமாதானம் உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் It's your presence. கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மோடு கூட நான் உறவாட விரும்புகிறேன். உங்கள் கூட இருக்கிற உறவு ஆண்டவரே புதுப்பிக்கப்படணும், உங்கள் கூட இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படணும், உங்கள் கூட இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படணும். கைகளை உயர்த்தி அப்பா சொல்லுங்களேன். ஆண்டவரே மனசு விட்டு ஆண்டவரோட பேச வேண்டிய நேரம். கர்த்தர் உங்களுக்கு எதை காண்பிச்சு கொடுத்தாரோ அதை அவட்ட சொல்ல வேண்டிய நேரம். மனவாட்டியே, சோம்பேறித்தனமா படுத்துட்டேன்னா டைம் போயிருமே. நீ எல்லாம் விசுவாசம் துரோகம் செய்கிற முந்தி நிற்கக்கூடியவளா போயிடுவே.
முன்னுதாரணமாக கிறிஸ்துவை காண்பிச்சு வாழ வேண்டிய நம்ம. அவர் சொல்கிறார், நான் நேசிக்கிறதுனால சிச்சிக்கிறேன். ஏன் இதெல்லாம் காட்டுறாரு, ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு? அவர் உங்களை என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். மணவாளன் காத்து கிடக்கிறார். மணவாளன் மணவாட்டிக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறாரு. மணவாட்டியே, நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்கிற? அவரோடு கூட உறவாடுவதற்காக நீ என்ன செய்கிற? அப்பா, உம்மோடு கூட உறவாட நான் விரும்புகிறேன். என்னை சரி பண்ணிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் காத்து கிடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்கள் கூட பேச விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு கூட உறவாட விரும்புகிறேன். உங்கள் கூட நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஓ ராகாதாரா மாஷா காதாலா ராதாரா ராதாராசே. எவ்வளோ நாளைக்கு வேஷம் போட முடியும்? எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? எவ்வளோ நாளைக்கு பரிசுத்தமாக இருக்கிறதா? எவ்வளோ நாளைக்கு ஆவியில் இருக்கிறதா மனுஷர்கள் முன்பாக வேஷம் போட முடியும்? ஒரு நாள் வரமே, அந்த ரங்கத்தில் செய்யப்பட்ட எல்லாத்தையும் வெளியரங்கமாக்குவாரே. அவர் உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவாரே. அன்னைக்கு போய் அவர் முன்னாடி நிற்கும் போது, யார் நீ, எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அற்புதங்களோ அடையாளங்களோ தீர்க்க தரிசனங்களோ ஒரு நாள் கிறிஸ்துவின் சமூகத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்காது. அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சவங்க ஆண்டவரே கர்த்தாவேன்னு கூப்பிடும்போது, அக்கிரம செய்கைக்காரரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அற்புதம் செய்யறதுனால உங்க கூட இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் செஞ்சவங்க போய் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்ட போது அவர் சொல்றார், ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். நீ நினைச்சிட்டியா அற்புத அடையாள தீர்க்க தரிசனம் உரைச்சனால உன் கூட இருந்தேன்னு? இவைகளெல்லாம் ஜனங்களை ரசிக்கிறதுக்காக செய்யப்பட்டதானா? நீ என் கூட இல்லை. நீ யாருன்னு எனக்கு தெரியாது.